குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட், நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அடோப் ப்ரீமியர் ப்ரோ பேட்ச்சில் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டே 3 கிளாஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போது நம்மளோட ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டைட்டன் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்டோட நம்ம பேர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ப்ரொஜெக்டை நேம் நம்ம கிளிக் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கதைக்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா கதைக்க போற டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம டைம் லைன்ல சில சப்ஜெக்டை பத்தி கொஞ்சம் கதைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சீக்வென்ஸை பத்தியும் நம்ம இன்னைக்கு கதைக்க இருக்கு. ரைட், அடுத்தது ஃபைல்ட இன்ஃபர்மேஷன் சைசஸ் பத்தி நம்ம இன்னைக்கு கதைக்க போறோம். சரியா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் தான் வரப்போகுது. அப்போ அந்த சப்ஜெக்ட் முடியும், அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல இருந்து நாளைக்கு தான் அடுத்த கிளாஸ் இருக்கு. அண்ட் நம்ம எடிட்டிங் அப்படின்றதுக்கும் நம்ம மெல்லவா நம்ம என்டர் ஆயிடுவோம். சரி, ஓகே. அப்போ நம்ம இன்னைக்கு காய்ப்போம். சரி, உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு காய்ச்சிருந்த சில சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்றது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட் அப்படின்ற பேனல்ல அதுக்கப்புறம் பின் கிரியேட் பண்ணலாம் காய்ச்சிருந்தோம், செய்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம இதை ஒர்க் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்றதெல்லாம் நீங்க கட்டாயம் செய்து பாருங்க. சரியா? அண்ட் டைம் லைன் பத்தி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் காய்ச்சிருந்தோம். சரியா? டைம் லைன்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த டைம் லைன் இந்த ஒரு ட்ராக்ஸ், ரைட் ட்ராக் சைஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ரைட் ட்ராக்ஸை எப்படி நம்ம ஜூம் பண்ணுறது. சரியா? எப்படி நம்ம ட்ராக்ஸை ஜூம் பண்ணுறது அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது, ட்ராக்கை மூவ் பண்ணி பார்க்குறது. சரியா? அதே மாதிரி நம்மளோட ட்ராக்ட ஹைட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆடியோ ட்ராக், வீடியோ ட்ராக், ரைட் ட்ராக்கை மியூட் பண்ணுறது. சரியா? அப்போ லொக் பண்ணுறதை பற்றி நான் காட்டியிருந்தேன். ரைட்டாக லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு லொக் பண்ணுறதை பற்றியும் காட்டியிருந்தேன். லொக் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம காட்டியிருந்தோம். சரியா? அப்போ இந்த பேசிக்கான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் காய்ச்சிருந்தேன். சரியா? அதே போல நம்ம இந்த ட்ராக்ல வந்து ப்ளே பண்ற நேரம் நமக்கு ஸ்மூத்தா ப்ளே பண்ணணும்னு அடிக்கடி நம்ம ப்ளே பண்ணணும்னு சொன்னா கீபோர்டில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இவரை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸ்பேஸ் பார்ல எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம் அண்ட் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற சப்ஜெக்டை உங்களுக்கு நான் கதைச்சிருந்தேன். ரைட், அப்போ அதே போல ரைட், அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த அடுத்த சப்ஜெக்டை நம்ம கழிச்சிட்டு போவோம். சரியா? அப்போ என்னன்னு சொன்னா நமக்கு சரியா நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல, சரியா, நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல இப்போ நமக்கு வீடியோன்னு வந்து நம்ம வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒன்று எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று, சரியா, இந்த பஸ் வீடியோ நான் வந்து எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னா நமக்கு சோர்ஸ் அப்படின்ற ஒரு சோர்ஸ் மானிட்டர்ல இந்த வீடியோ ஓப்பன் ஆகும். சரியா? இந்த சோர்ஸ் மானிட்டர்ல ஓப்பன் ஆகும்னு நான் உங்களுக்கு காய்ச்சிருந்தேன். சரியா? சோர்ஸ் மானிட்டர்ல ஓப்பன் ஆகும். அண்ட் ஓப்பன் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த ப்ளே ஹெட் இருக்கும். இந்த ப்ளே ஹெட் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? அப்போ எனக்கு ஒரு 3 நிமிடம் டைம் கொடுத்தாங்க. ரைட்டா? அசான் போகுது, கொஞ்சம் ஒரு 3 நிமிடம். ரைட்டா? ரைட், ஓகே. சரியா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ற நேரத்துல, சரியா, நம்ம வீடியோவை டபுள் கிளிக் பண்ற நேரத்துல அது வந்து சோர்ஸ் மானிட்டர் அப்படின்ற ஓப்பன் ஆகும். சரியா? சோர்ஸ் அப்படின்ற இடத்துல ஓப்பன். அப்போ இது சோர்ஸ்ல ஓப்பன் ஆயிரத்துக்கு பிறகு, சரியா, இது சோர்ஸ்ல ஓப்பன் ஆயிரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா, இது சோர்ஸ்ல ஓப்பன் ஆயிரத்துக்கு பிறகு இதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோ அப்படின்னு நான் காய்ச்சிருந்தேன். அதே போல இந்த வீடியோல, சரியா, இந்த வீடியோல நமக்கு இந்த வீடியோ மாத்திரம் தேவைன்னு சொன்னா இதா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஃபுல்லா வீடியோ நமக்கு நம்மளோட டைம் லைனு தேவைன்னு சொன்னா நமக்கு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல டைம் லைன்ல ட்ராக் பண்ற இடத்துல இந்த வீடியோ ஃபுல்லா எங்களுக்கு வரும். சரியா? வீடியோ ஆடியோ ரெண்டும் வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் தான் இருக்கு, ஆடியோ இல்லை. சரியா? இப்போ நான் ஆடியோ இருக்கிறத வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுவேன். ரைட், இதில் ஆடியோ வீடியோ ரெண்டும் இருக்கு. அப்போ இவர் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபுல்லாக வீடியோ ஆடியோ ரெண்டும் வரும். அண்ட் லாஸ்ட் கிளாஸ் காய்ச்சிருந்தேன். ரைட், அதே போல் இந்த பக்கத்தை இதை கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா வீடியோ மாத்திரம் எடுக்கலாம். அண்ட் இதை கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஆடியோ மாத்திரம் எடுக்கலாம். சரியா? அது லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் காய்ச்சிருந்தேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து உண்மைக்குமே வீடியோ எடுத்துட்டு வந்து எடிட் பண்ற நேரத்தில் அதிகமான இடங்களை நம்ம செய்யற வேலை என்னண்டா, நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு போற நேரத்தில் நம்ம வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்றது வந்து சோர்ஸ் மானிட்டர்ல. சரியா? நமக்கு தேவையான வீடியோ டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து சோர்ஸ் மானிட்டர்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். சோர்ஸ் மானிட்டர்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோல இப்போ எனக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு தேவையான பார்ட், இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோல இந்த இது வரைக்கும் தான் தேவை. இதுல இருந்து இந்த வரைக்கும் இந்த பார்ட், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் எனக்கு தேவை. அப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து தேவைன்னு சொன்னா இந்த இடத்துல நான் ப்ளே ஹெட் இந்த இடத்துல வச்சுட்டு, சரியா, ப்ளே ஹெட் இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னா கீபோர்டில் ஐயை ப்ரெஸ் பண்ணலாம். சரியா?
அதுக்கு நம்ம சொல்றது இன்போர்ட் இந்த இருக்கு இதுதான் இது ரைட். கீபோர்டில் ஐயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல வந்து மார்க் இன் அப்படின்ட்டு போடலாம். சரியா, இந்த இடத்துல மார்க் இன் ஐயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி வந்து இழுத்து. இப்போ நீங்க இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நிறுத்தணுமோ எது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த தேவைப்படக்கூடிய பொசிஷன்ல நீங்க உங்களுக்கு தேவையான இடத்த நிறுத்திட்டு உங்களுக்கு வந்து ஓவை ப்ரெஸ் பண்ணலாம். கீபோர்டில் ஓ இந்த இருக்கு, மார்க் அவுட் இந்த இருக்கு, மார்க் அவுட் ஓ ஷார்ட்கட் வந்து ஓ ரைட். நான் கீபோர்டில் ஓ ப்ரெஸ் பண்ணனாலும் ஓகே தான். அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன் அண்ட் அவுட் ஒன்று விழுந்துடும். அந்த இடத்துல இன் அண்ட் அவுட் ஒன்று விழுந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் இதுல, இந்த வீடியோல சரியா, உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்க இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போடுற நேரத்துல சரியா, உங்களோட ட்ராக் ஆகி வாரது வந்து இப்போ வீடியோ ஆடியோ ரெண்டு நம்ம எடுத்திருக்கோம். இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுக்கலாம், ஆடியோ மாத்திரம் எடுக்கலாம். எது எடுத்தாலும் இந்த பகுதிக்குரியது மாத்திரம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வீடியோல பிளே பார்த்தீங்க. பாத்தீங்க, அதோட முடியுதுன்னா இவ்வளவுதான். பாத்தீங்க, இப்போ நம்ம எடுப்போம் டக்குன்னு இந்த வீடியோன்னு இந்த வீடியோ டபுள் கிளிக் பண்றேன். இந்த வீடியோ பெரிய வீடியோ சரியா, எனக்கு இந்த இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடம் இந்த இடத்துல இருந்தா இதுல இருந்து அந்த அந்த துணி மாத்திரம் எனக்கு தேவை. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஐ கீபோர்ட்ல ஐயை பிரஸ் பண்றேன், இன் ப்ளே பண்ணி பார்ப்போம். இவ்வளவுதான் ரைட், எனக்கு இவ்வளவுதான் தேவை. இப்போ இந்த இடத்துல ஓவர் பிரஸ் பண்றேன், அவுட். இன் அண்ட் அவுட் ஒன்று போட்டோம். இப்போ எனக்கு வீடியோ மாத்திரம் தேவைன்னு சொன்னா எனக்கு வீடியோ மாத்திரம் எடுக்கலாம், ஆடியோ ஃபுல் வீடியோ ஆடியோ ரெண்டும் தேவை. இந்த இடத்துல கிளிக் பண்ணி எனக்கு இருக்கலாம். இப்போ வீடியோ மாத்திரம்னா வீடியோ மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை மாத்திரம் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு டைம் லைன்ல போட்டதுக்கு போகிறோம். இப்போ லென்த்தான வீடியோ நம்ம டைம் லைன் எடுத்து வந்து போட்டு கட் பண்ணுறேன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. கஷ்டம்னு சொன்னால் எடுத்துட்டு வந்து போட்டதுக்கு போகிறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் லைன் ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அதே சைஸ் இன்னும் அவுட் அடிச்சதுனால அதை சைஸ் காட்டுது. சரியா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட் போடலாம். இப்போ நான் இதில் வந்து இந்த இன் அண்ட் அவுட் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால், இந்த இன் அண்ட் அவுட் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி எனக்கு இன் மட்டும் தேவையில்லைன்னு சொன்னா இன்ன மட்டும் மாற்ற போறோம்னு சொன்னா கிளியர் இன்னு கொடுக்கலாம். கிளியர் இன்ன மட்டும் கிளியர் பண்ணி போடலாம். அப்போ இந்த மாதிரி இங்கே வந்துருச்சு. அப்போ மறுபடியும் எனக்கு என்ன செய்யலாம், இந்த பிளே ஹெட் எடுத்துட்டு வந்து இந்த தேவையான இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இன் தேவைன்னு சொன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஐயை ப்ரெஸ் பண்ணி எனக்கு இன்னும் போட்டுக்கலாம். இப்போ பெரிய கொஞ்சம் இந்த இடத்துல இன்னும் இப்போ எனக்கு அவுட் தேவையில்லைன்னு சொன்னா கிளியர் அவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு இப்போ எனக்கு இது வந்து இது வரைக்கும் தேவைன்னு சொன்னா இந்த இடத்துல பண்ணிட்டு மறுபடியும் ஓ ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இன் அண்ட் அவுட் போயிட்டு. சரியா, அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வீடியோல எங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட் வந்து தேவையான இடங்களை போட்டு நமக்கு தேவையான கிளிப்ஸை மட்டும் இன் அண்ட் அவுட் பண்ணி எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி போடலாம். இப்போ இந்த வீடியோல வந்து ட்ராக் பண்ண இந்த பார்ட் மட்டும் தான் வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு வரும். இப்போ இந்த இடத்துல ஐயா அடிச்சா இந்த இடத்துல இன்னும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் பண்ண மட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ நான் என்ன செய்யறேன், இவர் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க இப்போ நான் என்ன செய்யறேன் பார்த்தீங்க எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு இது அவ்வளோ தேவை. இது வரைக்கும் தேவைன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல இன் அவுட் இதை சரியாக செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு எனக்கு இவரை கிளிக் பண்ணிட்டு தான் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கட் பண்ணா கீபோர்டில் கண்ட்ரோல் கே ஜஸ்ட் கட் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் கட் டைப்ஸ் பற்றி காய்ப்போம். சரியா, ரைட். எனக்கு அந்த மாதிரி இந்த ஆடுது ரைட். ஓகே, அது நம்ம பிறகு காய்ப்போம். சரியா, கட் டைப்ஸ் எல்லாம் போட்டு அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கிளிப்பை மாத்திரம் தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ எனக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளியர் இன் அண்ட் அவுட்னு கொடுத்தா இன் அண்ட் அவுட் ரெண்டுமே கிளியர் ஆயிரும். வீடியோ நார்மல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து வீடியோ போட்டீங்கன்னு சொன்னால் டைம் லைனில் பாருங்க, வீடியோ வச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணலாம், அது கஷ்டமே. இது டைம் லைன்ல இந்த மாதிரி நீளமா இருக்கு, நீங்க அங்கிட்டு போற நேரம் உங்களோட வீடியோக்கு சொதப்பலாம். சரியா, சிக்கலாம். அப்போ அதனால பெரிய லென்த்தான வீடியோஸ்ல இருந்து நம்ம சின்ன சின்ன பார்ட்ஸ் கட் பண்ற நேரத்தில் ரைட் நீங்க சாங்ஸ் எடுத்து வந்து எடிட் பண்ண அந்த மாதிரி டைம்ல கூடி உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த தேவையான பாட்டை இந்த சோர்ஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஏரியாஸை வந்து கிளிக் பண்ணி அந்த ஏரியாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுல இருந்து பஸ்ல இந்த பஸ் வந்து வரது மட்டும் தேவைன்னா இந்த பஸ்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பஸ் வரது மட்டும் தேவைன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஐயோட அடிச்சிட்டு இன் சரியா ப்ளே பண்ணிட்டு அவுட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓன் அடிச்சு அவுட். சரியா, அதுக்கப்புறம் அது தேவையானது மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இதில் போட்டலாம். இப்போ இன் அண்ட் அவுட் அந்த வீடியோ அதை ஃபிளிப் மாட்டணும் அந்த அவ்வளோதான் ரைட்.
எனக்கு இந்த மாதிரி வந்து வீடியோஸை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, யாருக்காவது ஏதாவது சிக்கல் இருந்தா கேளுங்க. தேவையில்லாத நேரத்தில் வந்து கிளியர் இன் அண்ட் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட்டை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. யாருக்காவது ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா? ரைட். அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு மெயினான பேனல் உண்டு, இன்ஃபோ பேனல் அப்படின்ற பேனல். சரியா, இன்ஃபோ அப்படின்ற ஒரு பேனல் ஒன்று இருக்கு. இன்ஃபோ இன்ஃபோ சொல்லுங்க. ஏதாவது சொன்னீங்களா? ரைட். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. ஓ, இப்போ நான் அந்த பின் பண்ணி வைக்கிறோம் தானே வீடியோஸ், அதுல இருந்து நாங்க டிரெக்டா டைம் லைனுக்கு போடையிலாவா? இதுதானே பின்ல இருக்கிறது தானே. ஓ. ஓ. பின்ல இருந்து டிரெக்டா டைம் லைனுக்கு போடலாம். ஆனா அதுல இன் அவுட் பண்ணிடணும் அப்படி போட்டு. இதுல இன் அவுட் பண்ணிடலாது. டைம் லைனுக்கு போட்டு நான் இன் அவுட் பண்ணிடலாம். டைம் லைன்ல போட்டு இன் அவுட் பண்ணிடலாது. டைம் லைன்ல நம்ம இன் அவுட்னு ஒன்று செய்யறது, அது என்னன்னு சொன்னா ப்ரீ ரெண்டரிங்காக வேண்டி இன் அவுட் பண்ணணும் டைம் லைன்ல. சரியா, ஆ, அது நான் உங்களுக்கு ஓ. என்னன்னு சொல்றேன். சரியா, டைம் லைன்ல இன் ம். அவுட் ஒன்று அடிக்கலாம், பட் அதை இன் அவுட் அடிச்சு வீடியோ கட் பண்றது இல்ல அதுல நடக்கிறது உண்மைக்குமே. அந்த இடத்துல இல்ல, வந்து இப்படி ப்ரீ. சொல்லுங்க. நான் இப்போ ஃபுல்லா ஒரு லாங் வீடியோன்னு செஞ்சு கொண்டு போகிறோம், சரியா? ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதோட எங்களுக்கு அது நான் சும்மா சொல்ற ஒரு கிளைண்ட் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஃபுல்லா கொடுத்த போறோம் வெட்டிங் ஏதாவது வீடியோன்னு. நடுவில் ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு வந்து அந்த கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்றதுன்னா அதுலயே வந்து அந்த டைம் லைன்லயே எங்களுக்கு வந்து அதை வந்து இன் அவுட் பண்ணி கொள்ளிடுமா, இல்லாட்டி நாங்க அங்க திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சர்ச் ஃபைலுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்க கட் பண்ணி போட வருமா, அந்த இல்ல இடத்துக்கு இல்ல பிளேஸ் இல்ல பண்ண வரும்? இல்ல இல்ல அப்படி பிரச்சனை இல்லை. நீங்க டைம் லைன்ல இப்ப அது வந்து இன் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப நீங்க சொல்ற சப்ஜெக்ட் வந்து இப்ப நீங்க வந்து வீடியோ வந்து ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு போறீங்க. இப்ப நம்ம சொல்லுவோமே, ஓ. இதான் நீங்க எடிட் பண்ண வீடியோண்டுமே. ரைட்டா, ஓகே. இந்த மாதிரி சின்ன கிளிப் பண்ணி போட்டு இப்படி பாட் பட்டா போட்டு எடிட் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்போ உங்களோட கிளைண்ட் சொல்றாரு இந்த இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி. ஓ. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி ம். போட்டு நீங்களோட இந்த தேவையானதை வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இது இங்கிட்ட கொண்டு இங்கிட்ட எடுத்துட்டு வந்து இல்ல இல்ல, ஜாயின் பண்ணி. நான் சொல்றேன் அது ஓகே. இப்ப இல்லைன்னு அந்த சொன்னா கிளிப் ரிமூவ் பண்ணீங்க தானே, ஓ அந்த கிளிப்ல சின்ன ஒரு பாட்டை ரிமூவ் பண்ண சொல்றாரு. ரைட். இல்லாட்டி அதுக்கு ஏதாவது ஒண்ணு எஃபெக்ட் ஏதாவது எட் பண்ண சொல்றாரு, அப்படி எதுவும்? ரைட். இப்போ நீங்க வந்து இந்த கிளிப் இப்படி இருக்கு. இப்போ இதை சொல்றாங்க வந்து இந்த கிளிப்ல இந்த கேப் பிடிக்கிற இடம் தேவையில்ல, இது வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்றாங்க. ஓ. இப்போ கொஞ்சம் கிளிக் ஓ. பண்றாங்க. ம். இப்போ சொல்றாங்க உங்களுக்கு வந்து இந்த இப்படி இந்த வீடியோல வந்து இந்த கேர்ள்ட வீடியோல இந்த இது வரைக்கும் இருந்தா போதும், இந்த கெப்பை பிடிக்கிறது தேவையில்ல, இந்த ஹெட்டை பிடிக்கிறது தேவைப்படல அப்படின்னு. இப்போ நீங்க ஓ. என்ன செய்றீங்க, இது வரைக்கும் இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் K அந்த கிளிப்பை கட் பண்ணலாம். ஆ, கண்ட்ரோல் K. கண்ட்ரோல் K அடிச்சீங்கன்னா சரி, அதுக்கு டூல் இருக்கு. சரியா, நான் இன்னும் டூலுக்கு வரல. சரியா, டூலுக்கு வருவோம். சரியா, டூல்ஸ்ல ஓகே. விட ஓ. நம்ம இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் படிச்சுட்டா உங்களுக்கு லேசா இருக்கும். சரியா, டூல் இருக்குது. இந்த அப்படியா? ரிப்பிள் ஓகே. டூல்ல வந்து கிளிக் பண்ணா கட்டா இந்த ரேசர் டூல்னு ஒன்று இருக்கு. இதை எடுத்து கட் பண்ணலாம். பட் சரியா ம். அந்த சரியான பொசிஷன் நீங்க கட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு லேசான வேலை, இந்த பிளே ஹெட்டை வச்சுட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் K அடிக்கிறதா சரியான ஃப்ரேமுக்கு கட் பண்ணலாம். இந்த பார்ட் தேவையில்லாட்டி கிளிக் பண்ணி அப்படியா? டீட் பண்ணி போடலாம் உங்களுக்கு. சரியா, ஆஹா, ஓகே. அதுக்கப்புறம் இப்ப இந்த கேக். பார்ட் ஒன்றும் இந்த இது உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு எடுத்துட்டு வரணும், இதை எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப அவங்க சொல்றாங்க இந்த கிளிப் இருக்கு தானே, இப்ப இந்த கிளிப் இருக்கு தானே, இந்த கிளிப் இடையில ஓ. இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உண்மைக்குமே. ஓ. இந்த கிளிப் வந்து இந்த கிளிப்ல ஃப்ரண்ட் வந்து இவங்க முன்னாடி இருந்தே ஓடினாங்க. இந்த கிளிப்ல உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் கிளிப்பை பார்க்கலாம் தான். இந்தா இந்த கிளிப்ல ஆமா. ஒரிஜினல் கிளிப் வந்து இங்க இருந்து தான் போறாங்க தான். அப்ப அதுல வந்து நான் ஒரு ஓ. பார்ட் கட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போட்டிருக்கேன் தான். ஓ. இப்போ இந்த கிளிப்பை வேணா கூட எங்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த பக்கத்துக்கு இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்தாச்சு இந்த கிளிப் இப்படி ட்ராக் பண்றேன்னா அந்த கிளிப் இந்த எக்ஸ்டெண்ட் ஆயிரும் பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இங்க இருந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, ஓகே. ரைட், அந்த பார்ட் நான் உங்களுக்கு வரும். ரைட்டா, கொஞ்சம் பொறுமையாக நான் அந்த சப்ஜெக்ட். அப்போ எங்களுக்கு இந்த இடையில கட் பண்றது கேட்டிருந்தீங்க. இடையில உங்களுக்கு வேண்டிய இப்போ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டிய இந்த பஸ் வீடியோல இருந்தா இந்த இடம் தேவையில்லாட்டி கிளிக் பண்றீங்க, ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் K இந்த பார்ட் தேவையில்லையா ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. சரி, அப்போ இந்த இடத்துக்கு வேற கிளிப் பண்ண உங்களுக்கு வேண்டாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஆஹா, வேற ஏதாவது அப்படி. வேற ஏதாவது கிளிப் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இப்போ இந்த இருப்போமே இந்த இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று தேவைன்னு சொன்னா செகண்ட் கணக்கை பார்த்து கட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த இடத்துல நான் இன்னொன்றும் அவுட் ஒன்றும் போட்டு எனக்கு இந்த ஃபிளிப் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் செட் பண்ணிட்டு இந்த கிளிப்பை கண்ட்ரோல் K ஆஹா.
இப்போ ரிமூவ் பண்ணி போடலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த வீடியோ செட் ஆகுது இல்லை, பட் நான் போட்டேன். ரைட். அப்போ அப்படியே வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த ஆ வீடியோ கட் பண்ணோம், இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ பெரிய வீடியோன்னு தான். இங்கே இன் அண்ட் அவுட் ஆ அடிச்சு எடுத்தாலும் எங்களுக்கு இந்த இடத்துல வச்சு இந்த இருக்கு இந்த இந்த டூலில் ரைட்டா ஒட்டோவா ஓ வந்து இந்த நம்மட ரிப்பிள் எடிட் டூலுக்கு மாறிடும் ரைட்டா. ரிப்பிள் எடிட் டூல் அப்படின்னு டூல் ஒன்று இருக்கு. நான் அதெல்லாம் காய்க்கிறேன் சரியா, ஒரு டூலாக மூலமாக காய்க்கிறேன். இந்த ரிப்பிள் எடிட் சரி டூலுக்கு சரி மாறிடும் இந்த இடத்துக்கு வரேன். இதை ட்ராக் பண்ணுற நேரத்தில் சாரி 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 நான் செலெக்ஷன் டூலில் போயிடும். சாரி, ரிப்பிள் எடிட் டூலில் வந்து இந்த கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். அந்த ட்ராக் வந்து ட்ராக் ஆகிக்கலாம் இந்த இடத்துக்கு. அந்த yellow ஆ கலர் அந்த அப்படி ட்ராக் அப்படி எங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கிற ட்ராக்கை பின்னாடி ட்ராக்கோட எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகே விளங்கிச்சா? அதாவது சிக்கல் இருக்கா? ஓகே ஓகே தானே? ஓகே ரைட். அப்போ இந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் நான் பார்ப்போம் சரி. இதில் கட் டைப்ஸ் எல்லாம் நம்ம காய்ப்போம் சரியா. கட் டைப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் உங்களுக்கு இந்த வித்தியாசமா பார்க்கலாம் சரி. தேவையான ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வேற வீடியோ உங்களுக்கு வேண்டாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் சரி. ஓகே ஷேர். ரைட் ரைட் ஓகே. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் டைப்ஸ் போட்டுக்கலாம் சரி. அப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா இன்ஃபோ அப்படின்ற ஒரு பேனலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஃபோ இன்ஃபோ. அப்போ இந்த இன்ஃபோ பேனல்ன்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் தான் சரியா. இன்ஃபோ பேனல் சரியா. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொன்னா நம்ம போடக்கூடிய இன்புட் வந்து குவாலிட்டியா இருக்கணும் சரி. இன்புட்டும் வந்து அதே மாதிரி ஒழுங்கான முறையில் செட் ஆகுறதா இருக்கணும் சரியா. அதான் வந்து நம்ம வந்து இந்த இன்ஃபோ பேனலை வச்சு எங்களுக்கு நிறைய விடயங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பேனல் தான் இந்த இன்ஃபோ பேனல் அப்படின்னு சொல்றது சரியா. அப்போ நான் என்ன செய்றேன், உங்களுக்கு இந்த இன்ஃபோ பேனலை பத்தி சப்ஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி க்ளோஸ் பேனல் சரியா. இந்த இடத்துல வந்து புதிய பின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பின்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் ஓகே, பட் நான் புதிய பின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லேசா இருக்கும். அதனால நான் என்ன செய்றேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் ஒன்று கிரியேட் பண்ணேன். நியூ பின் சரியா. ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பேர் ஒன்று கொடுக்கலாம் சரியா. நான் V1 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன் ரைட்டா. பேர் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பின் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பின்னுக்கு சரி இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் சரியா. வீடியோஸ் ஒரு ஒரு சில வீடியோஸ் எடுத்துட்டு வரேன் ரைட்டா. நான் பார்த்துக்கோங்க சரியா. அப்போ நம்ம நான் எடுத்துட்டு வரேன். இந்த இந்த வீடியோ முதலாவது எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம் சரியா. அதே போல நான் இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வரேன். ஒரு 4 வீடியோஸ் நம்ம எடுத்துட்டு வரணும். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு வரேன் சரி. இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இதுல போட்டுருவோம். ரெண்டு சாரி இந்த வீடியோ இல்ல, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு வரணும் சரியா. ரைட் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு வரேன் சரியா. சரியா ரெண்டு மூன்று இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வரோம். இன்னொரு வீடியோ ஓ நான் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட இருந்தது இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்களா. அப்போ இந்த வீடியோஸ் கொஞ்சம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் சரியா. எடுத்துட்டு வந்துட்டு வேணா எனக்கு இவரை க்ளோஸ் பண்ணி போடலாம் சரியா. க்ளோஸ் பண்ணி போட்டேன் சரி. அந்த டைம் லைன்ல இருந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணி போட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மறுபடி நோ சீக்வென்ஸ் இருக்கு. சீக்வென்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு இது ஒன்று வந்திருக்கு சரியா. இப்போ எங்களுக்கு அதான் சீக்வென்ஸ் தேவைன்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வீடியோஸுக்கு அந்த சீக்வென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ஃபைல் இந்த இடத்துல இருக்கு. இந்த சீக்வென்ஸ் ஃபைல் டபுள் கிளிக் பண்ணா இந்த சீக்வென்ஸ் ஓப்பன் ஆகிரும் சரியா. எந்த பிரச்சனை பயப்பட தேவை. ஐயோ நம்ம க்ளோஸ் பண்ணோம் போயிருச்சேன் ரைட். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சீக்வென்ஸ் க்ளோஸ் ஆகும். மறுபடியும் தேவைன்னு சொன்னா இந்த சீக்வென்ஸ் ஐக்கன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சீக்வென்ஸ் ஐக்கன். டபுள் கிளிக் பண்ணா சீக்வென்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு தேவையில்ல. நம்ம இந்த V1 அப்படின்றதுல தான் இருக்கும் சரி. நான் வேணா இதை கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறோம். எனக்கு இந்த இடத்துல வச்சிருவோம். இந்த ஆடியோ பேனல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல வந்து இந்த இடத்துல தேவையும் இல்லை வரும் உண்மைக்குமே. க்ளோஸ் பண்ணி போடுவோம் சரியா. சின்ன வேற எடிட்டிங் ஒன்று பண்ண அந்த நேரம் அதில் போட்டுக்கிட்டேன். அதுதான் ரைட். இவர் இந்த மாதிரி வச்சிருவோம். அண்ட் இவரை கொஞ்சம் மேலே தூக்கிடுவோம் சரி. இப்படி வச்சிருவோம் ஓகே சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நமக்கு 4 வீடியோஸ் இருக்கு சரியா. 4 வீடியோஸ் இருக்கு. இந்த 4 வீடியோஸ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா. இந்த 4 வீடியோஸ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த 4 வீடியோஸ் இருக்கு.
இந்த 4 வீடியோஸ்ல நான் கிளிக் பண்ற நேரம் எனக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃபோ அப்படின்ற பேனல்ல போற நேரத்துல இந்த இன்ஃபோ பேனல்ல போற நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இவரை கிளிக் பண்ணா இதுல இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்கும். இந்த வீடியோட டைப் பார்த்தீங்கன்னு சொன்னா டைப் வந்து மூவி அப்படின்ற டைப், மூவின்ற டைப்ல இருக்கு. சரியா? சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த ரைட் ரைட் 4 இருக்கு. ரைட் 4 இந்த மாதிரி வந்துட்டா லேசா இருக்கும். சரி, அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூவி, இந்த வீடியோ டைப் வந்து டைப் வந்து மூவி. வீடியோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 30 எஃபிஎஸ் 30 எஃபிஎஸ் ஃப்ரேம் பர் செகண்ட். சைஸ் வந்து 1920 1080 இந்த வீடியோட சைஸ். இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுவும் மூவி டைப்ல இருக்கு. இதுல வீடியோ பர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னு சொன்னா 25 எஃபிஎஸ். அதே மாதிரி எத்தனை இருக்கு, 960யும் 540 தான் இந்த வீடியோட சைஸ். இவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இவர் வந்து 3440 அண்ட் 1160 சைஸ். இவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா மற்ற பக்கமா இருக்கு இந்த 30 எஃபிஎஸ் இந்த மாதிரி சைஸ் வந்து வந்திருக்காங்க. ரைட், அப்போ இந்த 3 வீடியோ 3 சைஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா? நான் கொஞ்சம் உங்களுக்கு இது விளங்குறதுக்காக வேண்டி நான் இந்த பேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேனலை எடுத்துட்டு வந்து இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன் கொஞ்சம் லேசிக்கு. சரியா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வீடியோ அதோட சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் இருங்க. சரியா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ தந்திருக்காங்கண்டா, ரைட், எஃபிஎஸ் வந்து 30 எஃபிஎஸ்ல இருக்கு. 30 ரைட், 30 எஃபிஎஸ்ல இருக்கு. சைஸ் வந்து 1920 ரைட்டா, 1920ம் 1080 சரி, 1900 ரைட், 1920 சரி, 1920 இருக்கு. அப்போ அதே போல இந்த ரெண்டாவது வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஃபிஎஸ் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து எத்தனை 25 ஃப்ரேம் ரேட் தான் இருக்கு. 25 இருக்கு. 25 75 மாதிரி இருக்குண்ணா. ரைட், என்ன மவுஸ் கொஞ்சம் அது சிக்கல் பண்ணுது எழுதுற நேரத்தில். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 எஃபிஎஸ் இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ, 960 இன்ட்டு 540 சரி, இதுதான் இதோட சைஸ். அதே போல இந்த வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல சைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சைஸ் போட்டிருக்காங்க எவ்வளோன்னு சொன்னா இந்த வீடியோட சைஸ் 25 எஃபிஎஸ் 25 எஃபிஎஸ் போட்டிருக்காங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்காங்க 3840 இன்ட்டு 2160. அதே போல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோட சைஸ் எப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா அது 30 எஃபிஎஸ் 30 ரைட். என்கிட்ட 60 எஃபிஎஸ் வீடியோ இருந்தது. ரைட், இப்போ தேவையில்ல. ரைட், பாப்போம். இப்போ இது 30 எஃபிஎஸ் அண்ட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சைஸ் எவ்வளவு தந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 1080 இன்ட்டு 1920 இதுதான் சைஸ். இப்போ இந்த ரெண்டு சைஸும் ஒரே மாதிரி இருக்குண்ணா. இதுல சைஸ் ஆனா டிஃப்ரெண்ட். ரைட், இது பாத்தீங்கன்னு சொன்னா இது 1920 1080 இது 1080 1920. சரியா? அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப்ல தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம் இன்னொரு வேலைன்னு செய்வோம். இப்போ நான் இந்த வீடியோ கிளிக் பண்றேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த டைம் லைன்ல போட்டுறேன். பாத்தீங்கன்னா டைம் லைன்ல போட்டோடனே நமக்கு என்ன நடந்துச்சு, நமக்கு இந்த வீடியோல ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த வீடியோ ட்ராக் பண்ணி போட்டோன்னே இந்த வீடியோ வச்சு ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் ஆச்சு. அந்த சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஐக்கன் காட்டுது பாருங்கதா, சீக்வென்ஸ் ஐக்கன், இது வீடியோ ஐக்கன். இப்போ இந்த சீக்வென்ஸை கிளிக் பண்ணா இதுல பேர் என்ன காட்டுது, டைப் சீக்வென்ஸ். இது கிளிக் பண்ணா மூவி வீடியோ டைப்ல இருக்கு. இவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சீக்வென்ஸ் 30 எஃபிஎஸ். அதே மாதிரி 30 எஃபிஎஸ் இருக்கு,
1920 1080. சரியா? எல்லா சைஸும் ஒன்னே தான். பட் இவரோட பேர் மட்டும் மாறி இருக்குன்னா சீக்வென்ஸ்னு மாறி இருக்கலாம். சீக்வென்ஸ். சீக்வென்ஸ்னு சொல்றது என்னது? நம்மட ஃபியூச்சர் வீடியோ. சரியா? ஆனா உண்மையான சிஸ்டம் சரியான வேலை வந்து நம்ம வந்து சீக்வென்ஸ் இப்படி ட்ராக் பண்ணி போட்டு செய்யறது சரியான சிஸ்டம் இல்ல. சரியா? அப்படி இல்லைன்னு பிரச்சனை இல்லை, செய்யலாம் சில இடங்கள்ல நமக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பட் நமக்கு ஏதாவது எடிட்டிங் பண்ற நேரத்தில் நமக்கு தேவையான சீக்வென்ஸை நம்மளே சரியான சைஸை டைப் பண்ணி எடுக்கிறதா சரி. ரைட்? அது நம்ம உங்களுக்கு கதைப்போம். சரி, இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை நான் கதைக்க பார்க்குறேன். சரி, சீக்வென்ஸ். ரைட். இப்போ நான் என்ன செய்றேன், இவரை க்ளோஸ் பண்றேன். அது பாரு, இந்த பாருங்க ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, வேணும் டபுள் கிளிக் பண்ணா அந்த சீக்வென்ஸ் ஓப்பன் ஆயிடும். சரியா? பாருங்க, இவரை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணாதான் எனக்கு ரெண்டாவது சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணலாம். நான் இந்த வீடியோ இருக்கு தானே, செகண்ட் வீடியோ, அது சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 960 540, அதை ட்ராக் பண்ணி போட்டு ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்றேன். பாத்தீங்களா? அண்ட் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் 4 வீடியோல 4 சீக்வென்ஸ் கிரியேட் பண்றேன். ரைட், இந்த வீடியோல ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்றேன். அண்ட் அதே போல இந்த வீடியோ ட்ராக் பண்ணி போட்டு ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ 4 வீடியோஸ் இருக்கு எனக்கு, 1 2 3 4 வீடியோஸ். அந்த 4 வீடியோஸை வச்சு 4 சீக்வென்ஸ் நான் கிரியேட் பண்ணி இருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன செய்றேன், இந்த இவரை டபுள் கிளிக் பண்ண இந்த சீக்வென்ஸ் ஓப்பன் ஆகும், இவரை டபுள் கிளிக் பண்ண இந்த சீக்வென்ஸ், இவரை டபுள் கிளிக் பண்ண இந்த சீக்வென்ஸ், இது டபுள் கிளிக் ஒரு 4 சீக்வென்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 4 சீக்வென்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து முதலாவது வீடியோவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சீக்வென்ஸ். முதலாவது வீடியோ யாரு? இந்த இருக்கு. இந்த வீடியோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. சரியா? அப்ப இந்த சீக்வென்ஸ் சைஸ் எவ்வளவுன்னு சொன்னா 920 1000 சாரி 1920 1080. சரி, பாருங்க. இப்போ யாருக்காவது சொல்லலாமா, இந்த வீடியோவை இந்த வீடியோவை நான் இந்த வீடியோவை இந்த டைம் லைன்ல, இந்த சீக்வென்ஸ்ல டைம் லைன்ல, ரைட், எது எது கொஞ்சம் இருங்க. இது 1, இது 2, 3, 4. சரியா? இப்போ நம்பர் 1 யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் தான் இது. சரியா? அந்த நம்பர் 1 கிரியேட் பண்ண சீக்வென்ஸுக்கு நம்பர் 2ல இருக்க 2 வீடியோ இருக்கு தானே, இந்த நம்பர் 2 வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த சீக்வென்ஸ்ல இந்த டைம் லைன்ல போட்டேன்னு சொன்னா, நான் இந்த டைம் லைன்ல போட்டேன்னு சொன்னா, சரியா, அந்த வீடியோ இந்த டைம் இந்த 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 நம்மட டிஸ்பிளேல என்ன மாதிரி வரும்? யாருக்காவது சொல்லலாமா? ரைட், நான் சொல்றேன் இப்படி. அந்த வீடியோ ஃபுல்லா நம்மட ஸ்கிரீன் ஃபுல்லா இப்படி வருமா? ஃபுல் நம்மட ஸ்கிரீனுக்கு ஃபுல் ஃபிட்டா வருமா? ஒண்ணு. இல்லன்னு சொன்னா இதுக்குள்ள வருமா? கொஞ்சம் பென் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கணும். இதுக்கு இன்சைட்ல எப்படி இந்த சைஸ்ல வருமா? இல்லன்னு சொன்னா இந்த டிஸ்பிளே விட பெருசா வருமா? 3 எப்படி வரும்? இந்த கொஸ்டினை வீடியோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாமா? ஆ கொஸ்டினை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாமா? ரைட். நம்ம இப்போ இந்த நம்பர் 1 இருக்கு தானே, இந்த நம்பர் 1 வீடியோவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் தான் இது. சரியா? ரெண்டாவது கிரியேட் பண்ணி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி சீக்வென்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். இந்த ஒவ்வொன்றும் ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்பர் 1 வீடியோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சீக்வென்ஸ். சரியா? அப்போ இந்த சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சீக்வென்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சீக்வென்ஸ் டைம் லைன் இப்படி இருக்கு. இப்போ இந்த டைம் லைன்ல இந்த வீடியோவை, இந்த ரெண்டாவது வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த டைம் லைனுக்கு போட்டா அந்த வீடியோ எங்களோட டைம் லைன் இந்த இந்த நம்ம டிஸ்பிளேல நம்மளோட வீடியோ இந்த இந்த வந்திருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கிரியேட் பண்ண இந்த வீடியோ சைஸுக்கு இருக்குமா, இல்லாட்டி அதை விட சிறிதா இருக்குமா, இல்லாட்டி அதை விட பெரிதா இருக்குமா, இல்லாட்டி அதே சைஸுக்கு இருக்குமா? ஃபர்ஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண சிஸ்லே. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சைஸ்ல இருக்க முடியா? ஓ, இல்ல நம்பர் 1 ரெண்டு சைஸுக்கு இருக்கு, நம்பர் 2 சைஸ் இருக்கு. நம்பர் 2 சைஸுக்கு இருக்கு. ரைட். நம்ம இதை எடுத்துட்டு வந்து இப்படி வந்து போடுற நேரத்துல இது பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரும்னா நம்பர் 2 அப்படின்ற சைஸுக்கு வரும். சரியா? இந்த வீடியோ வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது உள் இன்சைடுக்கு தான் வரும், சின்னதா தான் வரும். ஏன் ரீசன் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோல சைஸஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல.
எப்பயுமே நம்ம வீடியோ எடிட் பண்ற நேரத்துல இந்த சைசஸ் அப்படின்ற சப்ஜெக்டை கட்டாயம் பார்க்கணும். இப்போ நான் சும்மா சரி இந்த வீடியோ இருக்கு தானே நம்பர் 3 வீடியோ, இந்த நம்பர் 3 வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த டைம் லைன்ல போட்டா அது என்ன சைஸ்ல வரும்? 1 சைஸ்ல வருமா, 2 சைஸ்ல வருமா, 3 சைஸ்ல வருமா? டூவை விட கொஞ்சம் பெருசா வரும். நம்பர் 3 வீடியோ எடுத்துட்டு வந்து இதுல போடுறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் 3 சைஸ்ல வந்திருக்கு பாத்தீங்களா? லார்ஜ் சைஸ் வீடியோ, பெரிய சைஸ்ல வரும் அந்த வீடியோ. நம்மளோட டைம் நம்மளோட எடுத்துக்கனே இருக்கக்கூடிய வீடியோவை விட எனக்கு இதை ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 25% கொடுக்குறேன். பாத்தீங்களா நம்மளோட அந்த ஃப்ரேமை விட அந்த வீடியோ வந்து ஃபுல் சைஸ்ல வந்துருக்கும். இந்த இடத்துல ஃபிட் கொடுத்துக்கணும். சரியா? நம்மளோட ஃப்ரேமை விட பெரிய சைஸ்ல அவுட் சைடுக்கு வந்திருக்கு அந்த வீடியோ. கேடு சொன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க, இது நல்லா விளங்குங்க. சரியா? சிம்பிள் சப்ஜெக்ட் தான், பட் முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ நீங்க வீடியோ எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல நல்லா எப்பயுமே பார்க்கணும். இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு ரைட் அந்த வீடியோட சைஸ் இன்ஃபோ பேனல்ல போயிட்டு சைஸா பார்க்கணும். ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல. ரைட். இப்போ இந்த வீடியோட சைஸை நீங்க பார்க்கணும். இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு இந்த சைஸ் எத்தனை இருக்கு? 1920 1080. இப்போ இந்த சைஸ் பாருங்க, 960 540. அப்ப இது வந்து ஒரு சின்ன வீடியோ பாத்தீங்கன்னா சைஸ். ஃப்ரேம் ரேட் வந்து வீடியோட சைஸுக்கு வந்து எதுவும் இது பண்ணாது. சரியா? ஃப்ரேம் ரேட் வந்து வீடியோட சைஸுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அண்ட் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்தா இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோட சைஸ் பாருங்க 3840. இது பெரிய லார்ஜ் சைஸ் வீடியோ உண்டு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த 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 ஃபர்ஸ்ட் வீடியோ வச்சு கிரியேட் பண்ண இந்த இதுலுக்கோ இந்த 3வது வீடியோ நம்ம போட்டதும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சைஸ் பாருங்க. அந்த அந்த வீடியோ இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த வீடியோல வர மாட்டேங்கிறார். பாத்தீங்கன்னா அவர் தலையெல்லாம் இந்த வீடியோல வரது இல்லை. பாத்தீங்கன்னா அந்த வீடியோ சாதாரணமா இந்த இதுக்கு வரக்கூடிய வீடியோ ஒன்று ரைட். அந்த வீடியோல மேல் பகுதியும் இல்லை கீழ்ப்பகுதியும் வரல, சைட் பக்கத்திலும் நமக்கு நம்மட அந்த நார்மல் ஃப்ரேம் உங்களுக்கு இது இல்லை. இது அவ்வளவு பெரிய வீடியோ சைஸ்ல இருக்கு. சரியா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அதே போல இப்போ நாம வந்து 3வது எடுப்போமே, இந்த அறிக்கை வரும். இந்த வீடியோ இருக்கு தானே, இந்த வீடியோ அது இந்த 3வது வச்சு கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் தான் இது. 3வது வீடியோ வச்சு கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் அதான் இந்த சீக்வென்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த சீக்வென்ஸுக்கோ நான் வந்து இந்த முதலாவது வீடியோ எடுத்துட்டு வந்து போட்டேன்னு சொன்னா இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கும்? இந்த ஃப்ரேம் சைஸுக்கு இருக்குமா, இல்லாட்டி உள்ளுக்கு இதை விட சின்னதா இருக்குமா? முதலாவது வீடியோ இந்த அதை டைம் விட சின்னதா இருக்கும். இதை விட சின்னதா இருக்கும். அப்ப நம்ம எடுத்துட்டு வந்து போடுவோம். இந்த போட்டோம் அதை விட சின்னதா இருக்கும். அதே போல நான் வந்து இப்ப 2வது வீடியோ எடுத்துட்டு வந்து இந்த டைம் லைன்ல போட்டா எப்படி இருக்கும்? அது அதை விட சின்னதா இருக்கும். இதை விட சிறிதா இருக்கும். சின்னதா இருக்கும். ரைட். அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு போன நேரம் இதுல இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து இந்த வீடியோஸ்ல சைஸஸை நம்ம வந்து எப்பயுமே சரியா பார்த்துக்கணும். பார்த்து தான் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ற நேரத்துல நம்மளோட வீடியோஸை ஃபோட்டோஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், நம்ம டைம் லைன்ல ஒர்க் பண்ற நேரம் பார்த்து ஒர்க் பண்ணணும். அண்ட் அடுத்து அப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நார்மலா நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதே போல அடுத்து என்னண்டா, இப்ப நான் வந்து இந்த சீக்வென்ஸ் இருக்கு தானே, இந்த சீக்வென்ஸுக்கோ இந்த வீடியோ நம்பர் 3 தூக்கி மூவ் பண்ணிங்க. சரியா? மூவ் பண்ணது பிறகு இந்த வீடியோ வந்து பெரிய சைஸ்ல வந்துச்சு. அப்ப எனக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் இந்த வீடியோ இருக்கு தானே, இந்த வீடியோ நம்பர் 3 ரைட்டா, இந்த வீடியோ நம்பர் 3 கிளிக் பண்ணிட்டு இதான் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ். அப்போ இந்த ஃப்ரேம்ட சைஸ் இந்த நம்ம டிஸ்பிளே சைஸுக்கு இந்த வீடியோ வந்து சைஸ் ஆகும். பாத்தீங்களா? வீடியோ இந்த லார்ஜ் சைஸ்ல இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து கிரியேட் ஆகி நமக்கு இப்படி கிரியேட் ஆயிடுச்சு. அதே போல இப்போ நான் வீடியோ நம்பர் 1 இருக்கு தானே, இந்த வீடியோ இப்போ வீடியோ நம்பர் 1 இருக்கும், வீடியோ நம்பர் 2 போட்டோம் தானே, அதை போட்டாலும் சின்னதா வந்துச்சு. எனக்கு வேணா இவரே ரைட் கிளிக் பண்ணி இந்த வீடியோ ரைட் கிளிக் பண்ணிட்டு
ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுட்டா. அப்போ நமக்கு இப்படி வந்து ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு சைஸ் பண்ணலாம். ஆனா நல்லா விளங்கிக்கிற வேண்டிய ஒரு விடயம் நீங்க என்னன்னா, நான் முதலாவது செஞ்ச வேலை வந்து சரி, நான் முதலாவது செஞ்சது வந்து சரி, நான் ரெண்டாவது செஞ்ச வேலை வந்து தவறான வேலை. சரியா? எனது முதலாவது என்ன செஞ்சேன், இந்த வீடியோல இந்த வீடியோவை ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுத்து பெருசாக்கினேன். அதுதான் ரெண்டாவது செஞ்சது. முதலாவது செஞ்சது இந்த இந்த பெரிய வீடியோவை சிறிதாக்கினோம், சின்னதாக்கி இந்த ஃப்ரேம்களுக்கு செட் பண்ணோம். அது வந்து ஓகே சரி. ஆனா நான் வந்து இந்த சின்னதா இருந்த வீடியோ, சிறியதாக இருந்த இந்த வீடியோவை ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுத்ததும் அந்த வீடியோ வந்து பெரிய சைஸுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேல செட் ஆச்சு. அந்த செய்த வேலை வந்து பிழையான வேலை. ரைட்? நீங்க வீடியோ எடிட் பண்ற நேரத்துல இந்த வேலையை செய்யக்கூடாது. சரியா? ஒரு சின்ன கேப் கொண்டுக்கு இருந்தா ஓகே, சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே. ஆனா இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போகாதீங்க. ரைட்? அப்படி செய்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களோட வீடியோல இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் ட்ராப் ஆகும். சரியா? உங்களோட வீடியோல இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் ட்ராப் ஆகும். சரி? அப்போ நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போற நேரத்துல, சரியா, வீடியோ எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல நம்ம இந்த வீடியோட சைஸ் பண்றது இருக்கு தானே, சரி, வீடியோ சைஸ் பண்ற நேரத்துல, சரியா, சைஸ் பண்ணிட்டு போற நேரத்துல நம்ம வந்து, சரியா, அந்த வீடியோவை இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த வீடியோவை நம்ம வந்து இந்த மாதிரி பெருசாக்குறது இல்லை. சரியா? சின்ன வீடியோவை லார்ஜ் சைஸுக்கு சேஞ்ச் பண்றது இல்லை. ரைட்? அதுக்கு சொல்றது வந்து அப்ஸ்கேல்னு சொல்றது. அப்ஸ்கேல்னு சொல்லுவோம். அப்ஸ்கேல்ன்ற சப்ஜெக்டை செய்யறது இல்லை, வீடியோ எடிட்டிங்ல செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ, அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன பண்றேன், அப்படி அப்ஸ்கேல் பண்ணணும்னு வந்துச்சுன்னா, அப்படி இந்த சின்னதா இருந்துச்சு அந்த வீடியோ, அப்படி செய்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோல வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து ட்ராப் ஆகும். ரைட்? அப்படி செய்ய இயலாது வீடியோஸ். ஓகே. சரியா? அப்படி செய்ய இயலாது. ரைட்? ஒரு சின்ன ஒரு சைஸ் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா ஓகே. பட் நீங்க அப்ஸ்கேல் பண்றேன்னு சொல்ற சப்ஜெக்டை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா, இப்போ சம்டைம் நீங்க இந்த சப்ஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரீசன், இப்போ நீங்க சில எடிட்டிங் பண்ற நேரத்துல இப்போ ஒரே கேமரால வீடியோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னா, ஒரே செட்டிங்ஸை வச்சு இப்போ உங்களுக்கு வெட்டிங் ஆல்பம் ஒன்று சரி எடிட் பண்ண போற நேரத்துல உங்களுக்கு ஓகே இதுல போட்டு உங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். பட் இப்போ சம்டைம் டிஃப்ரெண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கிற நேரத்தில் சம்டைம் உங்களோட கையால் ஏதாவது கிளிக் ஆகி வீடியோஸில் ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு ஒரு கிளிப் ஒன்றில் 2 கிளிப், அந்த கிளிப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் வீடியோக்கு அரேஞ்ச் பண்ணி செட் பண்ண போகாதீங்க. அப்படி செய்கிற ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டு அதை வீடியோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனில் சைடுக்கு இப்போ ஃபுல் ஃப்ரேமுக்கு அது சின்ன வீடியோ தானே, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுட்டு அதில் கிளிப்பில் சின்னதாக ப்ளே ஆகிற மாதிரி அந்த கிளிப்பை எடிட் பண்ணி போடலாம் உங்களுக்கு. ரைட்? அந்த மாதிரி செட்டப் பண்ணி போங்க. சரியா? இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று, அந்த சின்ன வீடியோ உங்களுக்கு தேவையான இடமெண்ட்டில் ப்ளே பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று இல்லாட்டி பேக்ரவுண்டில் வேறு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிற நேரமே இந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி, ரைட், அந்த மாதிரி ஒரு டைப் ஒன்றுக்கு உங்களுக்கு அதுலும் போகலாம். அதை விட்டுட்டு இந்த சின்ன வீடியோ கட்டாயம் போடணும்னு சொன்னால் அந்த மாதிரி செட்டப்பு போடலாம். இல்லைன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் அப்ஸ்கேல் பண்ண போனீங்கன்னு சொன்னால், ரைட், என்ன நடக்கும், நீங்கள் போட்ட வீடியோ, ரைட்டா, நீங்கள் போட்ட வீடியோ அதை நீங்கள் ஒரு டிவி ஒன்றில், ஒரு பெரிய டிவி ஒன்றில், ஒரு ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஃபுல் வீடியோ நல்லா இருக்கும். அந்த நீங்க சின்ன வீடியோ பெருசாக்கினது இருக்கு தானே, அந்த இடம் போற நேரத்துல அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா உடைஞ்சு உடைஞ்ச மாதிரி ஒரு இந்த பிக்சல் ட்ராப் ஆகுறேன்னு சொல்றது, ரைட்டா, லோ இந்த லோ ரெசல்யூஷன் அந்த போட்டோ பாத்தீங்கன்னு சொன்னா உடைஞ்சு உடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் அந்த ஹை குவாலிட்டியான வீடியோஸை செஞ்சுட்டு அந்த இடையில சின்ன வீடியோன்னு போட்டால் அது எப்படி சிக்கலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா சில எடிட்டிங் செஞ்சுட்டு போகிற நேரத்தில் அவங்களோட ஏதாவது ஃபோன்ல ஏதோ எடுத்த வீடியோன்னு தந்து சொல்லுவாங்க, இந்த துண்டை வந்து நம்மளோட இது ஆல்பம்லுக்கு போடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், இருந்து நின்று வரும். சரியா? சில காலத்தை வைக்கிறேன். அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் அந்த வீடியோ வந்து உங்களோட ஃபுல் ஃப்ரேம் உங்களுக்கு போட இல்லாமல் இருக்கலாம், அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம். அந்த டைமுக்கு நீங்கள் அதை போடணும்னு சொன்னால் உங்களோட வீடியோவோட சேர்த்து கீழே ஏதாவது சின்னதாக செட் பண்ணி இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ ஒன்றை போட்டு அழகா அதில் போட்டு இடையில வீடியோ ரன் ஆகுற மாதிரி ரைட் சின்ன கிளிப் பண்ணி அதே சைஸுக்கு அரேஞ்ச் பண்ண போங்க. வீடியோ எப்பயுமே அப்ஸ்கேல் பண்ணி உங்களோட ஃப்ரேமில் எடிட் பண்ண போகாது. சரியா? அதே போல் சம்டைம் உங்கள்கிட்ட வீடியோ இருக்கும், இந்த மாதிரி பெரிய வீடியோ, ரைட், உங்களோட ஃப்ரேம் வந்து சின்ன ஃப்ரேமாக இருக்கலாம்,
சரியா? சின்ன ஃப்ரேமா இருக்கலாம். அப்போ அதுலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போட்டோ வீடியோ வந்து சைஸை குறைக்கணும். அப்போ இதுக்கு சொல்றது வந்து டவுன் ஸ்கேல்னு சொல்றது. டவுன் ஸ்கேல். டவுன் ஸ்கேல். ரைட்? நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ற நேரம் டவுன் ஸ்கேல் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ வந்து டவுன் ஸ்கேல் பண்ணணும். டவுன் ஸ்கேல் பண்ணணும். அப்போ டவுன் ஸ்கேல் பண்றதுல இந்த பிரச்சனையும் இந்த வீடியோஸ்ல வந்து பிரச்சனை ஆகுறது இல்ல. சரியா? இப்போ Photoshop அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஸ் நம்ம இப்போ வெட்டிங் ஆல்பம்ஸ் எல்லாம் செய்யற நேரத்துல ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்ன ஃபோட்டோஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபோட்டோஸ வந்து நமக்கு வந்து அப்ஸ்கேல் செய்யலாம். Photoshopல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து இப்ப நம்ம Photoshopல வெட்டிங் ஆல்பம்ஸ் எல்லாம் செய்யற நேரத்துல சம்டைம் ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற ஃபோட்டோ சம்டைம் கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து Photoshopல அப்ஸ்கேல் பண்ணலாம். அப்ப அப்படி அப்ஸ்கேல் பண்ணணும்னா ஒரே தடவை நம்ம ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணி பெருசாக்குறது இல்ல. Photoshopல ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன செய்யறது நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து இந்த பிக்சல்ஸ் லோட் பண்றது அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பிக்சல்ஸ் லோட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கு. சரியா? அப்ப அப்படி நம்ம பிக்சல்ஸ் லோட் பண்ணி சரியா அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வேறையா சேஞ்ச் பண்ணி எடுப்போம். ரைட்? என்ஹான்ஸ் பண்ற அப்படின்றதும் இருக்கு. ஏஐ சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. அதுல வச்சு செய்யலாம். சரி அப்படி ஃபோட்டோஸுக்கு செய்யலாம். பட் வீடியோஸுக்கு செய்ய போற நேரத்துல கஷ்டமான வேலை அது. சரியா? வீடியோஸ்க்கு அப்படி செய்ய இயலாது. ரைட்? சிக்கல்கள் இருக்கு. ரைட்? அப்போ அப்படி இல்லாம இப்போ அஹ், ஒரு சில ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ரைட்? ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல போட்டு அந்த சின்ன வீடியோவை வந்து லார்ஜ் சைஸுக்கு என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கலாம். பட் பெரிய அளவுக்கு அவர் கணக்கில் இருக்கக்கூடிய வீடியோ செய்யலாது. சின்ன சின்ன கிளிப்ஸை போட்டு செய்யலாம். பட் சில இந்த ஏஐஸ் இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் பேமெண்ட் டைப்ல போகக்கூடிய ஏஐ வெப்சைட்ஸ் இருக்கு. ரைட்? அப்போ அதில் போட்டு அந்த சின்ன வீடியோ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக்கலாம். லார்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடியோஸுக்கு. பட் நீங்கள் நார்மலாக இப்போ எடுக்கக்கூடிய வீடியோஸை வந்து ஜஸ்ட் சின்ன வீடியோ ஒன்று வந்து டக்குன்னு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் சைஸ்னு கொடுத்து பெருசாக்க போகாதீங்க. ரைட்? ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றுனா ஓகே. பட் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் ஒன்றில் பெரிய டிவி ஒன்றில் ப்ளே பண்ணீங்கன்னு சொன்னால் குவாலிட்டி ட்ராப் ஆகும். ரைட்? ரெசல்யூஷன் டவுன் ஆகும். அதை நல்லா விளங்கிக்கங்க. ரைட்டா? வீடியோ எடிட் பண்ற நேரம் நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய பிரச்சனையோட தான் அது. ரைட்? பிள்ளையோட தான் அது. ஓகே. அப்போ இதுதான் சப்ஜெக்ட். அண்ட் இதுல இந்த 4வது சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் உண்டு. இந்த சீக்வன்ஸ் நான் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு தனியாக சீக்வன்ஸ் எடுத்து சொல்லி தரேன். சரியா? இப்போ இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் கிளியர் ரோல் பண்ண போகல. எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. சரியா? இதை கொஞ்சம் எடிட் பண்ணும். இந்த பார்த்தீங்க இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உண்மைக்குமே இந்த வீடியோட சைஸ் எத்தனை 1080 1920. சாதாரணமாக நீங்கள் கண்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கு தானே. யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ரீல், அடுத்தது டிக்டாக் வீடியோஸ், இதெல்லாமே வந்து இந்த ரேஷியோல தான் இருக்கும். வீடியோ சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? எத்தனை 1080 1920 இந்த சைஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிக்டாக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த சைஸ்ல தான் இருக்கும். நான் அதுக்குரிய சீக்வன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்லி தருவேன். அது பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வேற ஏதாவது இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து போட்டோங்களேன். இந்த வீடியோ வந்து இதுல மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இதுல போட்டீங்கன்னு சொன்னா இந்த பாத்தீங்களா மேலே கீழே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். சரி அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை லான்ச் பண்ணலாது. சரியா? இப்படி பெருசாகினீங்கன்னு சொன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கேல் ஆகாது. பட் இந்த அளவு தான் ஸ்கேல் ஆயிட்டு. அப்போ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அண்டு ரைட் இதற்கு தேவையான மாதிரி எங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃப்ரேம்ஸ் போட்டு எங்களுக்கு வேணும் இந்த வீடியோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி இங்க கொஞ்சம் இங்கிட்ட எடுப்போம். இப்போ இன்னும் தெளிவாக உங்களுக்கு ரைட் இந்த மேலே கீழே பிளாக்காக தான் வரும். சரி அண்ட் அப்போ இது வந்து சொல்றது வந்து நம்ம வந்து போர்ட்ரேட் வீடியோஸ் ரைட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக் அந்த மாதிரி வரக்கூடிய சைஸ் தான் இது. சரியா? அப்போ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்ட நேரம் அது கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கிறணும். சரியா? பார்ப்போம். சரி பார்ப்போம் எப்படி நம்ம இதுக்கு செய்யறது. ரைட்? அப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இதில் போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து லார்ஜ் சைஸ் வீடியோ. அந்த வீடியோ வந்து 3000 ரைட்? இது 1000 இதில் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 இது உயரம். அண்ட் இந்த வீடியோட உயரம் எவ்வளோ இருக்கு 2160. அதனால அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத செட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து கீ ஃப்ரேம் போட்டு அதை மூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். சரியா? இது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க வீடியோவை நம்ம போர்ட்ரேட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றத பிறகு பார்ப்போம். சரி அப்போ இந்த வீடியோ சைஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் நெக்ஸ்ட் 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 நான் என்ன செய்யறேன்டா நல்லா விளங்குங்க.
எனக்கிட்ட இந்த இடத்துல இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, ரைட்? வீடியோ ஒன்று இருக்கு. அந்த வீடியோ லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ எதுன்னு எனக்கு மறந்துடுச்சு. கொஞ்சம் சரிங்க. இந்த வீடியோ ஒன்று நினைக்கிறேன். சரியா? கொஞ்சம் இல்ல, அது இல்லை. ரைட். வீடியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுவும் இல்லை. ரைட். ரைட். இந்த வீடியோ எப்பவுமே நம்ம எடுத்து வச்சிருந்த வீடியோ ஒன்று, அந்த வீடியோ என் கையால மிஸ் ஆயிருச்சு. ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, சரி. இப்போ நான் என்ன செய்யறேன்டா நான் என்ன செய்யறேன்டா உங்களுக்கு இன்னொரு விஷயம் மட்டும் காய்க்க போறேன். சரியா? முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ வீடியோட சைஸை பத்தி உங்களுக்கு நார்மலா இப்ப தெரியும். அதே போல அப்போ நம்ம வீடியோ அரேஞ்ச் பண்ற நேரமும் அந்த சைஸை பார்த்து கொஞ்சம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம இப்ப இவ்வளவு நாள் நம்ம 2 3 நாள் 3வது நாள் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கு, வருங்குதா? அதே நம்பர் இங்கேயே இருக்கு. இங்கே நம்பர் கொஞ்சம் இருக்கு, இங்கே நம்பர் கொஞ்சம் இருக்கு. சரியா? அது வந்து செட் செட்டா இருக்கு. இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட். 4 செட் இருக்கு. இது இங்கே அதே தான். 1 2 3 4 4 செட்டா இருக்கு. சரியா? அப்போ இந்த 4 செட்லயே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி, இந்த 20 ஒன்று இருக்கு, ரைட்? இது இப்படின்னு ஒன்று இருக்கு. இது 2வது, இது 3வது, இது 4வது. யாருக்காவது சொல்லலாமா? இந்த 20ன்றது என்னது? 4ன்றது என்னது? இந்த பூஜ்ஜியம் எது? இது பூஜ்ஜியம் என்னது? Millisecond, seconds, minutes, hour. மில்லி செகண்ட்ஸ், செகண்ட்ஸ், Minute. மினிட்ஸ், அவர் அப்படின்றார். ரைட். வேற யாராவது சொல்லலாமா? வீடியோ எடிட் பண்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் கட்டாயம் தேவை, இந்த நம்பர்ஸ். ரைட். வீடியோ டியூரேஷன் தான். ஓ, இது வந்து வீடியோட டியூரேஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த கிளிப் எடுக்க இந்த டைம் லைன்ல இருக்கக்கூடிய இந்த டைம்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. அப்போ இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா செட் செட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ டைம் லைன் இந்த மூவ் பண்ற இடத்துல இப்போ வந்துருச்சு பாத்தீங்கன்னா 5 2 0 0 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த செட் இருக்கு தானே, இந்த செட்ஸ் என்ன மாதிரி போட்டிருக்காங்க. ரைட். நம்ம பார்ப்போமே என்ன நடந்திருக்குன்னு. இது சரியா? நீங்களே சொல்லிடுவீங்க. ரைட். ஓ, இந்த வீடியோல நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன். சரியா? இருந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து ஜூம் பண்றேன். ஏஎல்டிகே பிரஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்றேன். யார் இவரு? இந்த இருக்காரு இந்த வீடியோ, த சீக்வன்ஸ். சரியா? நம்பர் 1 த சீக்வன்ஸ். சரியா? அப்போ இவரை நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா 0ல வருவோம். ரைட். 0 0 இருக்கு. இதா. அப்போ 1 வந்துருச்சு. ரைட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து 2 சைடரோ, கீபோர்ட்ல சைடரோ பிரஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 வரல. 30 வர 29க்கு பிறகு 1 வந்துருச்சு. ரைட். அதுக்கப்புறம் 1 1ல 1 வருது. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த 26 27 28 29 29 பிறகு மறுபடி 2 ஆயிடுச்சு. ரைட். இப்போ நான் என்ன செய்றேன், நம்ம போவோம் இந்த இருக்கு இந்த வீடியோ. ரெடி? 2வது இதை கிரியேட் பண்ணு. ரைட். அவரையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிட்டு இதுல வந்து சைடர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 22 23 24 24க்கு அப்புறம் 1 வந்துருச்சு. இதுல 24க்கு அப்புறம் 1 வந்தது. இதுல 30க்கு அப்புறம் 1 வந்தது. அப்படிதானே? 24க்கு அப்புறம் 1.
அப்போ 25 26 சாரி 26 இல்லை இந்த 7 8 9 10 19 20 21 22 23 24 2 24க்கு பிறகு 2 வந்து சரியா. அதே மாதிரி என்ன எனக்கு இவரையும் கிளிக் பண்ணி இவரை கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் இவன் கிரியேட் பண்ணல. இது ரெண்டும் மட்டும் போதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்போக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு விளங்குச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னு? 21 இருக்கு, 22, 23, 24, 2. பட் இந்த வீடியோல இந்த முதலாவது இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27, 28, 29க்கு பிறகுதான் 2 வருது. இது என்னன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், வீடியோ எடிட் பண்றதுக்கு இது முக்கியமா தேவை. இது வந்து அவர் அவர் அவர்ஸ் ரைட், நம்மளோட ஆஷிக் சொன்ன மாதிரி இது அவர்ஸ். இது வந்து மினிட் மினிட் ரைட், சரியா தான் சொன்னார் ரைட். இது வந்து செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் அவர் மினிட் செகண்ட்ஸ். இந்த கடைசியா இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா ஃப்ரேம் 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 ஃப்ரேம். ஞாபகம் இருக்கா? நான் முதல் நாள் அந்த இன்ட்ரோடக்ஷன் சப்ஜெக்ட்ல வீடியோஸ் அப்படி வீடியோண்டா என்ன அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃப்ரேம்ஸ் per second. ரைட். வீடியோஸ்ன்னு சொல்றது நமக்கு வந்து போட்டோஸ் மூலமாக தான் அந்த வீடியோ உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? போட்டோஸ் ஒரு வீடியோன்ற நேரத்தில் அதுல நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸுக்கு சொல்லக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரேம் அப்படின்னு சொன்னோம். சரியா? சாதாரணமா ஒரு செகண்ட் வீடியோல எத்தனை ஃப்ரேம் இருக்கு அப்படின்றதுதான் எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஎஸ் ஃப்ரேம் பர் செகண்ட். அதனாலதான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா 30க்கு பிறகு ஒரு ஒரு செகண்ட் வருது. 30 ஃப்ரேம் முடியத்தான் ஒரு செகண்ட். மறுபடியும் எகைன் தான் 20 ரெண்டாவது அதுல ஒரு 30 ஃப்ரேம் முடியணும். பாத்தீங்கன்னா 28 29 30 ஃப்ரேம் முடியதான் ஒரு செகண்ட். 30 எஃபிஎஸ். இந்த வீடியோ வந்து 30 எஃபிஎஸ். அதே மாதிரி இந்த ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எத்தனை இருக்கு? 25 எஃபிஎஸ். அப்ப இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 23 24 25வது தான் ஒரு செகண்ட் ரைட். அப்போ இந்த வீடியோ கிரியேட் ஆயிருக்கிறது வந்து 25 எஃபிஎஸ்ல இந்த வீடியோ இந்த டைம் லைன். இது பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை 24 எஃபிஎஸ் 30 எஃபிஎஸ்ல இருக்கு ரைட். உங்களுக்கு இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணலாம். இவ்வளவு ஃபுல்லா ஜூம் பண்ணி ஃபுல்லா 100% நீங்க ஜூம் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடியோன்ல சரியா இந்த வீடியோன்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம் உங்களுக்கு போயிடலாம். இது ஒரு ஃப்ரேம் ஒரு போட்டோ. சரியா? இப்போ இந்த வீடியோ எடுத்தாலும் இந்த வீடியோ நீங்க ஜூம் பண்ணி கடைசியா நல்லாவே ஜூம் ஆனதுக்கு பிறகு இந்த வீடியோ ஜூம் ஆகுறது வந்து ஃப்ரேமுக்கு இது ஒரு ஃப்ரேம். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் கீபோர்ட்ல சைடர் பிரஸ் பண்ண இந்த பாருங்க ஒரு ஃப்ரேமா போலாம். ஒரு ஃப்ரேம் இந்த போட்டோ ஒரு ஃப்ரேமா பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட ஃப்ரேம்ஸ் இருக்கு. அப்போ இந்த வீடியோ கிரியேட் ஆகிறது பாத்தீங்கன்னு சொன்னா 25 ஃப்ரேமுக்கு ஒரு செகண்ட். சரியா? 25 ஃப்ரேம்ஸ் 25 போட்டோஸ் இருக்கு இந்த ஒரு செகண்ட். உள்ளுக்கு ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம்ஸ் இருக்கு, 25 போட்டோஸ் இருக்கு. இந்த இடத்துல 2 செகண்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு செகண்டுக்கு வந்து 25 ஃப்ரேம்ஸ் 25 போட்டோஸ் இருக்கும். சரியா? இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எடிட் பண்ற நேரத்தில் இது தேவை. சரியா? நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ்ல வீடியோஸ் எடிட் பண்றோம் இதை நல்லா பாத்துக்கிறோம். அதே போல இந்த ஃப்ரேம்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம எத்தனாவது ஃப்ரேம்ல இருந்து எவ்வளவு நம்ம எடிட் பண்ற இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் செய்யற மோஷன் எடிட் செய்யற நேரத்துல நம்ம ஃப்ரேம் பை தான் எடிட் பண்ணணும். சரியா? சில மாஸ்கிங் எஃபெக்ட் செய்யற நேரமும் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகணும். ரைட்டா? டைம் லைன் நம்ம பார்ப்போம். சரியா? அனிமேஷன் கூட கிளாரிட்டி கூடும் தானே ரெசல்யூஷன். இப்போ வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரேம் ரேட் அதிகரிக்க அந்த வீடியோட வந்து ஸ்மூத் கூடும். ரைட்? ரெசல்யூஷன் அதிகரிக்காது. அந்த வீடியோல ஸ்மூத் இருக்கு தானே, இப்போ அந்த ஸ்மூத் வந்து அதிகரிக்கும். அந்த ஸ்மூத் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதுல வந்து இந்த உங்களோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கு தானே உடனே இந்த இதுல வந்து சாதாரணமா நம்ம வந்து 25 எஃபிஎஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து சாதாரணமா ஓகே 25 to 30 வந்து எல்லா இடங்களும் அதிகமா யூஸ் பண்றது வந்து 25 30
நமக்கு கண்ணுக்கு பழகினது வந்து 25-30 தான் நம்ம அதிகமாக பழகிருக்கு. சரி, நம்ம கண்ணுக்கு அதுதான் பழகிருக்கு, ரைட்? நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு. ஆனால் அதே போல் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் பண்ண இயலாது, ரைட்? நான் காய்ப்பேன், சரியா? ஸ்லோ மோஷன் பண்ணுறது கஷ்டம். ஸ்லோ மோஷன் பண்ணேன்னு சொன்னால் இந்த வீடியோ ஸ்லோ மோஷன் பண்ணுற நேரத்தில் இது ஃப்ரேம் உடஞ்சி தான் போகும். இப்படி தான் போகும், பார்த்தீங்களா? ரைட். இதே நீங்கள் 60 FPS இருக்கக்கூடிய வீடியோன்னு எடுத்து நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணுற நேரம் நல்லா ஸ்மூத்தாக வேலை செய்யும். இப்போ சாதாரணமாக உங்களோட மொபைல் ஃபோன் இருக்குது தானே, உங்களோட மொபைல் ஃபோன்லலாம் இந்த ஸ்லோ மோஷன் கேமரா இருக்குது தானே, ரைட்டா? ஸ்லோ மோஷன் வீடியோ பண்ணுவீங்க. அந்த ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த ஸ்லோ மோஷன் வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்கில் போயிட்டு வீடியோ செட்டிங்கில் ஸ்லோ மோஷன் வீடியோட செட்டிங்கில் போயிட்டு பாருங்கள். சாதாரணமாக வந்து 120 FPS இருக்கும், இல்லாட்டி 240 240 FPS இருக்கும் உங்களோட அந்த ஸ்லோ மோஷன் வீடியோவில் வரக்கூடிய அந்த இது, ரைட்டா? அந்த ஃப்ரேம்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கலாம் ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் வருது, ரைட்? அப்போ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் ஃப்ரேம்ஸ். அப்போ இந்த ஃப்ரேம்ஸ்ன்றதை நீங்கள் விளங்குங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃப்ரேம், சரியா? அப்போ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணுற நேரத்தில் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல், ரைட்? எங்களுக்கு நிறைய இடங்களில் தேவைப்படும். இந்த ஃப்ரேம்ஸை வச்சு தான் நம்ம ஃப்ரேம்ஸில் தான் போயிட்டு சில அனிமேஷன்ஸ் எல்லாம் செய்யணும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம அனிமேஷன் பண்ணணும். மாஸ்கிங் எல்லாம் பண்ணி காட்டுவேன், சரியா? மாஸ்கிங் செஞ்சு காட்டுறேன். மாஸ்கிங் பண்ணுற நேரமும் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் போய் தான் மாஸ்கிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து பர்ஃபெக்டான முறையில் நமக்கு எடிட் பண்ணலாம், மாஸ்கிங் பண்ணியெல்லாம் எடிட்டிங் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ சில இடங்கள்ல வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ எனக்கு ஏதாவது எடிட்டிங் கொண்டு வந்து சைட் எரோ ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகலாம். இப்போ சம்டைம் நமக்கு இப்போ எடிட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் இப்படி ஒரு ஃப்ரேமாக போகாமல் எனக்கு கொஞ்சம் குயிக்காக அங்கிட்டு மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், குயிக்காக சைடுக்கு மூவ் ஆகணும்னு சொன்னால், இப்போ ஜஸ்ட் நம்ம இப்படி சைட் எரோ ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேமாக தானே மூவ் ஆகுது, சரியா? உங்களுக்கு ஒரே தடையில் ஒரு கெப்பண்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ரைட்? உங்களுக்கு வந்து கீபோர்டில் ஷிஃப்ட் கீ இருக்குது தானே, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சைடரோ ப்ரெஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு 5 ஃப்ரேமாக மூவ் ஆகலாம். 5 15 20 25 5 ஃப்ரேமாக மூவ் ஆகலாம் தான். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டை விட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகும், ரைட்? சில இடங்களில் நம்ம எடிட் பண்ணிட்டு போன இடத்துல நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சில 5 ஃப்ரேம்ஸாக மூவ் ஆக வேண்டி வரும், சரி? அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் ஆகுது கீபோர்டில். இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு போகிறது இது மவுஸில் வச்சே இப்படி இழுத்துட்டு போகலாது, ரைட்டா? அது உங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் கைக்கு பழகும், ரைட்? இப்போ முதலாவது பார்க்க நேரம் இல்லை எனக்கு இது டக்குனு கையால் எடுத்துகிட்டு போய் வைக்கிற லேஸ் மாதிரி இருக்கும், ரைட்? பட் எடிட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் நம்ம அந்த ஒவ்வொரு பொசிஷனாக போயிட்டு நம்ம இப்போ இந்த உங்களுக்கு மாஸ்கிங் செய்து காட்டுற கிளாஸ் தான், அந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு விளங்கும், சரியா? அப்போது ஜஸ்ட் நம்ம மூவ் ஆகிற நேரம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகுது. ஷிஃப்ட் வைஸ் பண்ணால் 5 ஃப்ரேமாக மூவ் ஆகும், ரைட்? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் இப்படி மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கீபோர்டில் சைட் எரோஸை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து முன்னாடி பின்னாடி போகலாம், ரைட்டா? இந்த ப்ளே ஹெட் வந்து மூவ் ஆகும். ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுனா 5 ஃப்ரேம்ஸ்க்கு இந்த ப்ளே ஹெட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சிக்கல்கள், சந்தேகங்கள்? இல்ல. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓ, அவங்களோட இந்த ரைட் சாரி லெஃப்ட் சைடுல அந்த ப்ரொஜெக்ட் டைட்டன் சொல்லி ஒரு பேனல் ஒன்று இருக்குதானே, பின் பின் ஆமா. பின் வீடியோஸ். ஓ, ஓ, அந்த பேனல் வந்து எனக்கு எப்படி ஓபன் பண்றேன்னு தெரியல. வேணா ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். உங்களோட ப்ரொஜெக்ட் பேனல் ஒன்று இருக்கும். இது டைட்டன் கொடுத்தது நான் கொடுத்த பேர், ஓகே சரியா? ஓகே, அது ஓகே. நான் சொல்றேன், எனக்கு அந்த நேம் தெரியாதனால அப்படி டைட்டன் சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோவில் போயிட்டு, ஓகே. சரியா? விண்டோவில் போயிட்டு பாருங்க, இதுல வந்து ப்ரொஜெக்ட் அப்படின்னு இருக்காண்டு ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்ட். ஓ, ஓகே. வேறையா ஒரு பேனல் கிரியேட் ஆகுது ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் சைடில் டிக் ஓகே. ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க, சரியா? அப்போ அந்த ப்ரொஜெக்ட் எது பேனல், சைடுல? இப்போ சம்டைம் இப்போ இந்த ப்ரொஜெக்ட் பேனல் நான் க்ளோஸ் பண்ணுறேன், சரியா? பின்னையும் க்ளோஸ் பண்ணுவோம், ரைட்? இதையும் க்ளோஸ் பண்ணி போடுவேன். நம்மக்கிட்ட இது பேனலே இல்லை, சரியா? ஓகே. விண்டோவில் போயிட்டு இதில் பாருங்க, இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் இருக்கு. ஓகே. இதில் போயிட்டு நான் இப்போ பேரன் கொடுத்துருக்கேன் தானே, ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஓ டைட்டன். ஓ ஓ இதை கிளிக் பண்ணீங்கன்னு ஓ. சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் பேனல் நமக்கு வீடியோ வரும். இது இந்த இடத்துல வராமல் அவனே சம்டைம் அவனே பிளேஸ் ஆகுது. அப்படிதான். இங்கே பிளேஸ் ஓ. ஆகிருச்சுன்னு சொன்னால், சரியா? ம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாருங்க இங்கே இருக்கு. இப்போ ஓ. கொஞ்சம் இல்லைங்க, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா?
இப்போ இந்த பேன்ல நீ கிளிக் பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்து இதில் வந்து இந்த சைடில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தேவையான சைடில் இப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்க அது சைடில் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அது எனக்கு ஆகுது இல்லை நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்படி ஆகாது. இப்போ உங்களோட இந்த மாதிரி உங்களோட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த எடிட்டிங் அப்படின்ற பேனலில் கிளிக் பண்ணிடுங்க. எடிட்டிங் ஓகே. எடிட்டிங் அப்படின்றதுல கொடுத்துட்டு விண்டோ ஒர்க் ஸ்பேஸ் ரீசெட் சேவ் லே அவுட்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இப்படி ஆயிடும். விண்டோ ஒர்க் ஸ்பேஸ் ரீசெட் டு சேவ் லே அவுட். இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கா? ஓ, அவனுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ இருக்கு தானே? ஓ, இப்போ நான் ஏதாவது ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கேன், நான் வீடியோ சும்மா வீடியோ செஞ்சு பார்த்து கொண்டு அந்த டைம் தான் அது ரிமூவ் ஆகுச்சு. ரைட். நீங்க சொன்ன மாதிரி விண்டோஸ் பேஸ் போயிட்டு இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகுது. ஓ இப்படி வைத்து நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வேண்டதை க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரொஜெக்டை. ம். சரியா? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? மறுபடியும் விண்டோ ப்ரொஜெக்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் இந்த இடத்துக்கு வரும். மூவ் ஆகுது. ஓ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல வீடியோ இடத்துல வந்து மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இதை மூவ் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அப்படிதானே ஃபர்ஸ்ட் டே கிளாஸில். ஓ ஓ ஓ, காட்டி. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நான் மேலே பண்ணுறது எங்கிட்டு போடுறது இதை ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் இந்த பக்கத்தில் பின் பண்ணி பார்த்தோம். ரைட். இந்த இடத்துல பின் பண்ணி ஓ, பார்த்தோம். வீடியோ ஒரு இடத்துல போட்டு பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு போடலாம். இல்லை நான் லாஸ்ட் கிளாஸ் ஒன்று சொல்லி அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு. ரைட். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒர்க் ஸ்பேஸோடு போயிடலாம். ப்ரீமியர் 22 ஒர்க் ஸ்பேஸ் சொல்லி தானே. அப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸோட செட் ஆயிடுச்சு. ரைட். அப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா. அண்ட் சரி தானே? ரைட். அடுத்து அடுத்து நம்ம நம்ம இன்னைக்கு காய்ச்சது பார்த்தீங்கன்னா மெயினாக காய்ச்சது வந்து வீடியோட சைஸை பற்றி காய்ச்சோம். அந்த சைஸை வச்சு டைம் லைனில் நம்ம எப்படி மூவ் பண்ணதை பற்றி நம்ம காய்ச்சோம். ரைட்டாக டைம் லைனில் மூவ் பண்ணி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணோம். அடுத்தது வந்து ஃப்ரேம்ஸை பற்றின சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து பேசிக்கான சப்ஜெக்ட் ஏன்னு சொன்னால் நம்ம அங்கிட்ட எடிட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் இந்த பேசிக்கான சப்ஜெக்ட் எல்லாம் சரியாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு எடிட் பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி எடிட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் ஐயோ இது எங்கேருந்து போட்டாரு, எப்படி வந்துச்சு, இது என்ன சைஸ், அதெல்லாம் குழம்புற நேரத்தில் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கே வெறுத்துரும். சரி, அதனால தான் நான் வந்து இந்த பேசிக்கான சப்ஜெக்டை வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட்டா? இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு சிக்கலாம். அதனால தான் ரைட். வீடியோ எடிட்டிங் நேரம் டக்குன்னு போட்டு வீடியோஸ் எடிட் பண்ணுறது நமக்கு எனக்கு லேசி. அது செய்கிறது எனக்கு உண்மைக்கும் லேஸாக இருக்கும், இலகுவான வேலை எனக்கு. பட் இந்த பேசிக்கான சப்ஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எனக்குமே கொஞ்சம் டைம் போகிற வேலை. பட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அது பார்க்குற நேரம் ஐயோ சின்னதாக இருக்குது, இங்கே இருந்துட்டு ஃப்ரேமை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இது சரியாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி எடிட் பண்ணிட்டு போகலாம். அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். ரைட். ஓகே. இதில் கிளியர் பண்ணி போடும். ரைட். நெக்ஸ்ட் நம்ம ரைட் கிளியர் பண்ணி போடுறேன். எனக்கு தேவையில்லை. ரைட், தேவையில்லை. கிளியர் பண்ணிடாது. ரைட். இவங்களாம் க்ளோஸ் பண்ணி போடுறேன். இதையும் கிளியர் பண்ணி போடுறேன். ரைட். வீடியோ பின் எழுப்போம். சரி. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்றோம் தானே. நம்ம வீடியோ எடிட் பண்றது எதுக்காக வேண்டி? உண்மைக்குமே நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ண வந்திருக்கிறது, வீடியோ எடிட் பண்றது எதுக்காக வேண்டின்னா நம்ம ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றதுக்காக வேண்டி. ரைட்டா? ஒன்று அது யூடியூபா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு டிவி ப்ரோக்ராம்ஸுக்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா சம்டைம் ஃபிலிம்ஸா இருக்கலாம். சரி. அப்போ சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு அட்டன்னா இருக்கலாம். ரைட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ரைட். யூடியூபாக இருக்கலாம், ஃபில்மாக இருக்கலாம், டிவி ப்ரோக்ராமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுற நேரத்தில் சரியா நல்லா விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் தான். நம்ம வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுற நேரத்தில் சரி நம்மளோட வீடியோ வந்து இந்த டைம் லைன்ல நம்ம இந்த ட்ராக் பண்ணி போட்டோம் தானே. இப்படி ட்ராக் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிச்சு. அந்த சீக்வன்ஸ்ல நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு போனோம். இதுதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோ. இதை தான் நம்ம சொன்ன ஃபியூச்சர் வீடியோ. நம்ம இதை தான் சேவ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோ ரெண்டர் பண்ணோம். சரியா? அப்போ இதை தான் நம்ம வந்து ரெண்டர் பண்ணி எடுத்தோம். சரியா? ஆனா ஆனா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து வந்து போட்டுட்டு
அந்த வீடியோவை வச்சு ட்ராக் பண்ணி இந்த டைம் லைன்ல மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அதுல கிரியேட் ஆகக்கூடிய சீக்வென்ஸை வச்சு நம்ம வீடியோன்னு செய்துட்டு அந்த வீடியோவை நமக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணணும்னு சொன்னா அது சரியாக வராது. சரியா? எங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் என்ன மாதிரியான வீடியோஸ் தேவையோ அந்த சைஸ்ல தான் நம்ம வீடியோ செய்யணும் உண்மைக்குமே. சரியா? ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்ற சைஸ்ல தான் நம்ம வந்து உண்மைக்குமே வீடியோஸ் கிரியேட் பண்ணணும். சரியா? சாதாரணமா இப்போ அப்போ நம்ம வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ற நேரத்தில் இப்படி வீடியோன்ற ட்ராக் பண்ணி இந்த டைம் லைன்ல போட்டு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் அப்படி செய்யாதீங்க. இதுக்கு பிறகு நீங்க செய்யறேன்னு சொன்னா அப்படி செய்யாதீங்க. ரைட்டா? வீடியோ இப்படி ட்ராக் பண்ணி போட்டு சீக்வென்ஸ் அப்படி கிரியேட் பண்ண போகாதீங்க. சரியா? நீங்க சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ற நேரத்துல சரியா கிளியர் பண்ணி போடலாம், தேவையான கிளியர் பண்ணி போடலாம். ரைட்? நீங்க சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போற நேரத்துல ரைட் ப்ரொஃபஷனலான மெத்தட் எப்படின்னு சொன்னா உங்களோட பிளாட்ஃபார்முக்கு என்ன மாதிரியான சைஸ் தேவையோ அந்த சைஸ்ல நீங்க கிரியேட் பண்றது தான் ப்ரொஃபஷனலான மெத்தட். அப்போ சாதாரண நான் உங்களுக்கு நார்மலா காட்டுறேன். சரியா? நீங்க கூகுள்ல போனீங்கன்னு சொன்னா சரியா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போ நீங்க ஏதாவது செய்ய போறீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து யூடியூபுக்கு வீடியோ ஒன்று செஞ்சு போடணும். அப்போ நான் இது வந்து யூடியூப் வீடியோ சைஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரேஷியோஸும் இருக்கு, ரேஷியோன்னு கொடுக்கலாம். ரைட்? பிரச்சனை இல்லை. சைஸ் அப்படின்னு கொடுத்தா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தா யூடியூபுக்கு என்ன மாதிரியான வீடியோ சைஸ்ல கொடுக்கலாம். சாதாரணமா யூடியூப்ல லாங் வீடியோஸ் ரேஷியோ வந்து 16:9 தான் யூடியூப் வீடியோன்ற ரேஷியோ. இந்த இருக்கு 16:9 தான் யூடியூப் வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல நீங்க இருக்கக்கூடிய சைஸ். இந்த சைஸ்ல வீடியோ செஞ்சாதான் யூடியூப்ல நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இல்லைன்னு சொன்னா உங்களோட சைசஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா யூடியூப்ல அந்த அளவுக்கு உங்களோட வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகி ஷேர் ஆகாது. சரியா? அதே மாதிரி யூடியூப்ல 1-to-1 வீடியோவும் கிரியேட் பண்ணலாம். ரைட்? யூடியூப்ல இந்த என்னது போஸ்ட் டைப்ல போடக்கூடிய வீடியோஸ் இருக்கு. சரியா? அந்த மாதிரி செய்யலாம். ரைட்? பட் அதிகமாக மூவ் இதாகிறது வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோ. அண்ட் அதே போல யூடியூப்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் டைப்ல வீடியோஸும் கிரியேட் பண்ணலாம். போர்ட்ரேட் டைப்ல இந்த போர்ட்ரேட் டைப்ல வீடியோஸ் என்று சொல்றது வந்து 1:2 இருக்கும், இல்லாட்டி 9:16. ரைட்? நம்மள வந்து 9:16 அப்படின்ற ரேஷியோல தான் கிரியேட் பண்ணணும். 9:16 ரேஷியோ. சரியா? அதே போல ஸ்கியா டைப் இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு வீடியோன்னு செஞ்சு போட்டோம்னு சொன்னா ஃபேஸ்புக் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரேஷியோ வந்து 1:1. இந்த சைஸ்ல தான் ஃபேஸ்புக்கு போடுறது. ரைட்? அப்போ இதுல ரேஷியோஸ்ன்ற பார்க்குற நேரத்துல சைசஸும் பார்க்கலாம். இந்த சைசஸ்ல தான் போடுறது. சாதாரணமா யூடியூப் வீடியோஸ் வந்து நார்மலா ஹெச்டி வீடியோ 1920 1080 இதுதான் நார்மல் வீடியோ சைஸ். சரியா? இப்போ இதுல என்கிட்ட இந்த ரேஷியோஸ் பத்தி நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இதில் காட்டியிருந்தேன். ரைட்? இதை பார்த்தீங்கன்னா இது நார்மல், இந்த குவாலிட்டி இல்லை. நார்மலாக வந்து இந்த குவாலிட்டி தான் யூடியூப் யூஸ் பண்ணக்கூடிய சைஸ். ரைட்? அதை விட பெரிய சைஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த லார்ஜ் சைஸ்லேயே உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு வந்து 1:1 அப்படின்ற ரேஷியோ. ரைட்டா? 1080 அந்த சைஸ் தான் ஃபேஸ்புக்கு வீடியோஸ் செஞ்சு போடுற நேரத்தில் ஃபேஸ்புக் ரீல் இல்லை, ஃபேஸ்புக் நார்மல் வீடியோ. யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ரைட், டிக்டாக் இதெல்லாமே வந்து இது 16:9 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். 16:9. ரைட்? அப்போ இப்போ இந்த ரேஷியோஸ்ல தான் நம்ம வந்து நார்மலாக வீடியோஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து இந்த வீடியோஸ் சைஸஸ் எல்லாம் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அந்த டியூட்ல போட்டு காட்டியிருந்தேன். சரியா? அண்ட் இதில் வந்து நார்மல் வீடியோ சைஸஸ் போட்டிருக்காங்க. ரைட்? உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் இந்த வீடியோஸ் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு காட்டும். என்ன பிளாட்ஃபார்முக்கு என்ன மாதிரி தேவை அப்படின்றத உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செய்யலாம். ரைட்டா? அதிகமான வீடியோஸ் உண்மைக்குமே செய்யக்கூடிய சைஸ் வந்து 16:9 தான் நார்மல் வைட் ஸ்க்ரீன் வீடியோ சைஸ். சரியா? அதே போல் போர்ட்ரேட்னு சொன்னால் 9:16. ரைட்? 1920 1080. சரி? அண்ட் இது தவிர உங்களோட ப்ரொஜெக்ட் ஒன்று வேற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தேவையான சைஸஸ்லேயே உங்களுக்கு வந்து வீடியோஸை கிரியேட் பண்ணலாம். சரி? அண்ட் வீடியோ சைஸஸ் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோ சைஸஸ் வரும். சரி? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைப்பில் வீடியோ சைஸஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸ்கியா டைப், இந்த வெர்டிகல் டைப், இந்த மாதிரி கொஞ்சம் வருது. ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் வீடியோ சைஸஸ் இருக்குது. ரைட்? அப்போது உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம்.
அப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு ஷேர் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி சீக்வென்ஸ் சொல்றது நம்ம வீடியோ கிரியேட் பண்றது வந்து நமக்கு ஆஹ், அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நல்ல முறையில் ப்ளே பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். சரி, அப்போ இதுல வந்து நீங்க எப்படி சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொஜெக்ட் அப்படின்ற பேனல் இருக்கிற ப்ரொஜெக்ட் பேனல்ல மேலும் நீங்க இந்த பின்ஸ்ல ஓகே ரைட்டா இந்த இடத்துல இருக்கு நியூ ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு நியூ ஐட்டம் ரைட்டா இப்போ நான் வந்து இந்த ப்ரொஜெக்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறேன் சீக்வென்ஸை நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நியூ ஐட்டம்ல சீக்வென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ப்ரொஜெக்ட்னு இருக்கு ஆஃப்லைன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இதெல்லாம் நம்ம டைப்போம் சரியா பிளாக் வீடியோ கலர் மேட் ரைட் ஹெச்டி பார் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு இதுல ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சீக்வென்ஸ் ரைட் அதே போல அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைல் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தாலும் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நியூலேயும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்கு நியூ சீக்வென்ஸ் கண்ட்ரோல் என் ஷார்ட்கட் கண்ட்ரோல் என் தான் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ சீக்வென்ஸ் அப்போ நான் இந்த இடத்துல நியூ சீக்வென்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அந்த பாருங்க சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய விண்டோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. சரியா இது ரெண்டும் நான் கிரியேட் பண்ணது சரியா இது ரெண்டும் நான் இப்போ டிலீட் பண்ணி போட்டேன். இது ரெண்டும் இப்போ டிலீட் பண்ணி போறேன். மெயின் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா யூடியூப் டேம் ஃபேஸ்புக் டைம் சைஸஸ் வந்து இடத்துல இல்லை ரைட் நான் எனக்கு இருந்தது நான் டீட் பண்ணி போட்டேன் ரைட் இருந்ததுன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட்டுக்கு பட்ஜுக்கு ரைட் அது அந்த இடத்துல இருந்துச்சு ரைட் நான் என்ன வேலை செய்யறதுக்கும் அதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ரைட் ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்வென்ஸ் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கு இதுல இந்த பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ற நேரத்தில் ஒவ்வொரு டைப்ல இருந்தா நிறைய சீக்வென்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா நீங்க யூடியூபுக்கு நார்மல் வீடியோ செய்யறேன்னு சொன்னா இதுல வந்து டிஜிட்டல் எஸ்எல்ஆர் அப்படின்ற சைஸ்ல உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் டிஜிட்டல் எஸ்எல்ஆர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இந்த 1080p இந்த 480 720 அப்படின்ற ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு இதுல கிளிக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்போ 1080pல எனக்கு வேணும் அதுல எத்தனை ஃப்ரேம் எஃபிஎஸ்ல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அந்த சைஸ்ல உங்களுக்கு கிளிக் ரைட். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல தேவை அந்த சைஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கு பிறகு அந்த சைஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சைஸ் அந்த சீக்வென்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த 4 எடிட்டபிள் டிஎஸ்எல்ஆர் சைஸ் இருக்கு இந்த ஹெச்டி 1920 1080 சீக்வென்ஸ் சைஸ் அண்ட் 16க்கு 9 16க்கு 9 தான் இருக்கு. ஃப்ரேம் ரேட் வந்து 25 ஃப்ரேம் ரேட்ல இருக்கு சரியா இதுதான் இந்த டீடைல்ஸ். அப்போ இதை கிளிக் பண்ணால் அதில் டீடைல்ஸ் காட்டும். உங்களுக்கு தேவையான சைஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட சீக்வென்ஸுக்கு பேர் என்ன கொடுக்கலாம். இப்போ என்ன வந்து நான் கொடுக்குறேன் இதில் வந்து மை மை வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா பாருங்க என்ன சீக்வென்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு மை வீடியோன்ற சீக்வென்ஸ் இதுதான் நம்மளோட இப்போ சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸ் எங்களை இந்த வீடியோஸ் எடுத்து போட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் நம்ம சீக்வென்ஸ் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுறோம். பாப்பா மறுபடி கிளிக் பண்ணுறீங்க சீக்வென்ஸ் ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சீக்வென்ஸ் செட்டிங்ஸில் வந்து ஒவ்வொரு சீக்வென்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது இதில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கேமரா ப்ரீசெட்ஸ் உண்மையான சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் வந்து கேமரா ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஒவ்வொரு கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோட சைஸஸ் தான் இந்த இடத்துல தந்துருக்காங்க ஹெச்டிவி ரைட் ஹை டெஃபினிஷன் வீடியோஸில் வரக்கூடிய சைஸஸ் இந்த 16:9 ரேஷியோ வந்து 16:9 இருக்கு ரைட் எஃபிஎஸ் ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் வீடியோ சைஸஸ் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்படக்கூடியது எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் அதிகமான இதுகளை வந்து நம்ம யூடியூபுக்கு ரைட் இந்த மாதிரியான ப்ரொஜெக்டுக்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் எஸ்எல்ஆர் அப்படின்ற சைஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சரியா. இதை தவிர பார்த்தீங்கன்னா கேனோன் கேமராட சைஸஸ் தந்திருக்காங்க ரைட். இப்படி ஒவ்வொரு கேமராஸ்லேருந்து ஒவ்வொரு டிவி அப்படி ஒவ்வொரு சைஸஸ் தந்திருக்காங்க இந்த சைஸஸும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ரைட். எக்ஸ்டி கேம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேமராஸ் இருக்குது ரெட் ரைட் இந்த மாதிரி ஒரு கேமராஸில் ப்ரீசெட்ஸ் தந்திருக்காங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி 4K இந்த மாதிரிலாம் இருக்குதா 5K வீடியோஸ் உங்களுக்கு இருந்தால் 5K சைஸஸ் ரைட். அப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா 5K வீடியோஸில் சைஸஸ் இருக்கும் இந்த சைஸஸ்லேயும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இப்போ சாதாரணமாக வந்து ஸ்ரீலங்கன் டிவி சேனலுக்கு ஒரு வீடியோ அட் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது டிவியில் ப்ளே ஆகுற மாதிரி அப்படின்னு சொன்னால் அதிகமான ஸ்ரீலங்கனில் இருக்கக்கூடிய டிவி சேனல் நம்ம வந்து டிவிஐ பெல் டைப்பில் இருக்கும் பெல் ரைட். பெல் அப்படின்ற சைஸில் தான் நீங்கள் எடுக்கணும். பெல்ல வந்து அதிகமான சேனல் வந்து 48Kல தான் இருக்கும் பெல் ஸ்டாண்டர்ட் ரைட். ஸ்டாண்டர்ட் டிவிஸ்ன்னு சொல்கிறது வந்து புக்ஸ் டைப்பில் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் ஸ்க்ரீனில் எடுக்கலாம் சரியா ஒயிட் ஸ்க்ரீன். இப்போ அதிகமாக ஸ்ரீலங்கன் சேனல் எல்லாம் போல் ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கேன்னா டிவி பார்த்து ஞாபகம் இல்லை மிச்சம் ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒயிட் ஸ்க்ரீன் அப்படின்ற மோடில் தான் இருக்கும் ரைட். முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேர் டைப்பில் டிவி எல்லாம் இந்த
புக்ஸ் டைப் மானிட்டர். இப்போ நீங்கள் பழைய மானிட்டர்லாம் வந்து புக்ஸ் டைப்ல இருக்கும், ரைட்? அதில் எல்லாம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ரைட்? செய்யலாம், பிரச்சனை இல்லை. பட் சரியான அவுட்புட் ரேஷியோஸ்லாம் அவுட்புட் வராது எங்களுக்கு. இந்த ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்ற சிஸ்டத்தை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த சீக்வென்ஸுக்கு சைஸ் ஒன்று கொடுத்துட்டு, ரைட்? சீக்வென்ஸுக்கு சைஸ் ஒன்று இந்த இடத்துல சீக்வென்ஸ் சைஸ் இல்லை, சீக்வென்ஸுக்கு பேரை கொடுத்துட்டு, ரைட்? பேர் ஒன்று கொடுப்போம். நான் வந்து டிவி அப்படின்னு சும்மா கொடுக்குறேன், ரைட்டா? கொடுத்துட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சீக்வென்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணி. அப்போ இதில் நம்ம எடிட் பண்ணிட்டு சரியா இந்த சீக்வன்ஸில் நம்ம எடிட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்ரீலங்கா டிவி சேனல் ஒன்று எனக்கு ஷேர் பண்ணலாம், எங்களோட வீடியோஸை, ரைட்? அங்கே ப்ளே பண்ணுறதுங்க ஏதாவது டாக்குமெண்ட்ரி அப்படி நேரத்தில் அந்த மாதிரி செட் பண்ணி போடலாம், ரைட்? அப்போ அதுக்குண்டே எங்களுக்கு செட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரியான செட்டப் தான் இந்த சீக்வென்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது. சரியா? அப்போ நமக்கு என்ன பிளாட்ஃபார்மில் ப்ளே பண்ணணுமோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீக்வென்ஸை வந்து செட் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் எல்லாம் நம்மளை கொஞ்சம் பாருங்க, சரியா? இதில் இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் எல்லாம் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்க. HDV டைப்ல இருக்கு, சரியா? அப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ற நேரம் இந்த சைஸஸ் எடுத்தா நம்ம செய்துட்டு போவோம். அதே போல இதுல நான் இன்னொரு ஒரு செட்டப் மட்டும் உங்களுக்கு இன்னொரு செட்டப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போவோம், சரியா? இதே போல என்னண்டா உங்களுக்கு தேவைப்படுது யூடியூப் ஷார்ட், சரியா? யூடியூப் ஷார்ட்டுக்கு மட்டும் இன்னைக்கு செய்யறேன். அடுத்த நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு வரக்கூடிய வீடியோ சைஸஸ் எடுத்து வீடியோவில் நம்ம எடிட் பண்ணுவோம், சரி? அதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் செய்றீங்க, நீங்கள் அடிக்கடி இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ், இந்த மாதிரியான சைஸில் தான் வீடியோ செய்றீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அந்த சைஸ் இல்லை உண்மைக்குமே. 2023 இருக்குன்னு நினைக்கிறேன். 2023 இருந்துச்சு, ரைட்? நான் 2023 வந்து யூடியூப் அப்படின்டே வேறையா போட்டு சோஷியல் போட்டு யூடியூப் அப்படின்டே ஒரு சைஸ் தந்திருக்காங்க, சரியா? யூடியூப் ஷார்ட்ஸ். இப்போ இதில் அப்படி இல்லை. 2021 இந்த மாதிரி அந்த செட்டப் இல்லை, சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து யூடியூப் சைஸ் ஒன்று உங்களுக்கு போட்டுக்கிறணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அடிக்கடி யூடியூப் வீடியோ தான் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு போகணும், சரியா? நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடத்துல வந்து இந்த ப்ரீசெட்ஸ் இருக்கு, ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம போவோம் டிஜிட்டல் SLR அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த HD டைப்ல கிளிக் பண்ணிட்டு 25ல கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போகும், ரைட்டா? இதுல ஒரு ப்ரீசெட்ஸ் எடுங்க. ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சைசஸ் இருக்கு. நிறைய சைசஸ் தந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், அந்த சோனி கேமரா சைஸ் அப்படின்லாம் இருக்கு. இதுல வந்து நான் மாத்துறேன் கஸ்டம் அப்படின்னு மாத்துறேன். கஸ்டம். இப்போ எனக்கு என்ன தேவை? யூடியூபுக்கு ஷார்ட்ஸ் செய்யணும், ரைட்? நம்ம செய்ய போறது வந்து யூடியூப் ஷார்ட்ஸ். அப்போ அடிக்கடி நம்ம யூடியூப் ஷார்ட் தான் இப்போ செய்ய போறோம் வீடியோ. அப்போ யூடியூப் ஷார்ட் சைஸ் உங்களுக்கு தெரியும், 9:16 ரேஷியோ, 9:16 ரேஷியோ. பட் என்ன வீடியோ வந்து HD டைப்ல வீடியோஸ் தான் செய்ய போறேன். இதுல HD டைப்ல வீடியோ சைஸ் என்னது? 1920 தானே? 1080 1080, சரியா? 1080 இன்ட்டு 1920 தான் நம்மளோட ரேஷியோ, சரியா? அப்போ நான் என்ன செய்றேன்? இதுல போயிட்டு நம்ம இதுல ஃப்ரேம் சைஸ் ஹொரிசான்டல் வெர்டிகல் இது வந்து உண்மைக்குமே வந்து யூடியூப் நார்மல் வீடியோன்ற சைஸ்ல தான் இருக்கு, 16:9. இப்போ எனக்கு தேவை வந்து இந்த இடத்துக்கு வந்து 1080 தேவை. 1080 ஃப்ரேம் ஹொரிசான்டல் சொல்றது வந்து அகலம். சொல்றது வந்து அகலம். வித்துக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து ஹாரிசன்டல். வெர்டிகல்னு சொல்றது வந்து உயரம். உயரம் எவ்வளவு வேணும்னா 1920. இதான் வந்து நம்மட ஹொரிசான்டலா வேணும், ரைட்? சரி, வெர்டிகலா. ஹொரிசான்டல்னு சொல்றது அகலம், வெர்டிகல்னு சொல்றது உயரம், சரியா? அப்போ ஹொரிசான்டல் அகலம் வந்து 1080, உயரம் வந்து 1920. 1920 ரேஷியோ பாத்தீங்கன்னு சொன்னா 16:9. 16:9. நார்மல் வீடியோ வந்து 9:16 வரும். இது வந்து சரி நார்மல் வீடியோ வந்து 16:9 வரும், ரைட்? இப்ப யூடியூப் ஷார்ட்ன்ற நேரம் 9:16 வரும், சரியா? யூடியூப் ஷார்ட் வந்து 9:16 உங்களுக்கு பார்க்கலாம். அது இந்த 9:16 தானே? 9:16 யூடியூப் ஷார்ட். அப்போ இதுல மற்ற செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போக தேவையில்ல நீங்க, சரியா?
கஸ்டம் அப்படின்றத வச்சுட்டு உங்களுக்கு இதுல கீழே வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட சீக்வென்ஸுக்கு நேம் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட சீக்வென்ஸ் என்னது யூடியூப் வேர்ட்டிகல் ஷோ. நாங்க ஆ வேர்ட்டிகல் நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாமா அந்த ஆட்டோவை இல்லாட்டி? இதுயா இல்ல இல்ல 9க்கு 16 சொல்லி வந்து. அது வந்து ஒட்டோவா சேஞ்ச் ஆகும். நீங்க இல்ல இந்த இடத்துல அப்படி எனக்கு இல்ல. இந்த இடத்துல அமௌண்ட் கொடுக்குற நேரத்துல இதை சேஞ்ச் பண்ணலாம். நீங்க ஓ நானும் இப்ப இதுல கொடுத்த மாதிரி தான் கொடுத்தேன். ஃப்ரேம் சைஸ் 1080 மற்றது ஒரிஜினல் வந்து 1920. ஓ ஆனா வேர்ட்டிகல் வந்து 3.4 தான் இருக்கு எனக்கு. ரைட். நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி கஸ்டம்னு சேஞ்ச் பண்ணீங்களா? ஓ கஷ்டம், ஓ அதுலேயே சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரேம் சைஸ் வந்து இந்த இடத்துல கஸ்டம்னு கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் 25 மாதிரி கொடுத்துருங்க. சரியா? ஃப்ரேம் சைஸ் 25 இருக்கணும். ஓ 25 வைங்க, பிரச்சனை இல்லை. பட் அது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 25 தான் இருக்கு. ரீசெட் ஆகிலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட்டை மறுபடியும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு ஒரு 1080 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பாருங்க, சேஞ்ச் ஆகுதான்னு. ம், ம். 1920 அப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்படி சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் சம்டைம் ஸ்டக் ஆகி லோட் ஆகுது தெரியல. பட் இந்த இடத்துல ரீசெட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரீசெட் ரைட். 1080 1000. சரியா? இல்ல எனக்கு வரல. ரைட். இதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடி போங்க. போயிட்டு இதில் கிளிக் பண்ணி சீக்வென்ஸ்னு போங்க. சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து ம், இந்த இடத்துல டிஜிட்டல் எஸ்எல்ஆர்னு இருக்கு தானே, டிஜிட்டல் எஸ்எல்ஆர் இதில் போயிட்டு இது- 25 fps கிளிக் பண்ணுங்க. ம், சரியா? கிளிக் பண்ணிட்டு இது. செட்டிங்ஸில் போயிட்டு எஸ்எல்ஆர் கிளிக் பண்ணிட்டா போ. அதில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கஸ்டமுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த பக்கத்துக்கு 1080 1080 அண்ட் இந்த இடத்துல வந்து 920 9020. இல்ல எனக்கு மாறல. நிமிஷம். இந்த அமௌண்ட்டை கொடுங்களேன் இப்போ. சரியா? இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பேரை கொடுங்க, யூடியூப். கொஞ்சம் யூடியூப் அப்படின்னு எந்த இடத்துல யூடியூப் கொடுக்கணும்? இந்த இடத்துல இந்த சீக்வென்ஸ் நேமுக்கு ஓகே. சரி ஓகே நான் நேம் கொடுத்தேன். right. அப்போ அதை கொடுத்துட்டு சரியா உங்களுக்கு சைஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சைஸுக்கு வந்து சீக்வென்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் வீடியோ வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி போர்ட்ரேட் டைப்பில் கிரியேட் ஆயிடுச்சா? ஓ சரிதானே? சார் இப்போ ஆகுது 9:16 ஆகுது. ஓ அது வந்து அந்த என்னன்னு சொன்னால் அது இந்த உங்களோட மெஷினில் வந்து சில இடங்களில் வந்து மெஷின் லோட் ஆகுற நேரத்தில் அது வந்து அந்த கொஞ்சம் லோடிங் சிக்கல்ல அது பிரச்சனை பண்ணும் அப்படி. சரியா? அப்படி சரி சரி. ரைட். அப்போ அதை எங்களுக்கு மெனுவலா செய்யல, அதுல செஞ்சா ஆட்டோவா மாறணும். அது ஒட்டோவா தான் அந்த இடத்துல மாறும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ரைட். அடுத்து நமக்கு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு சீக்வென்ஸ் செட்டிங்ஸ். இப்போ நம்ம எடுத்த சீக்வென்ஸ் அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? நான் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்கில் போயிட்டு இப்போ எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் சொன்னால் அடிக்கடி நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அதுக்கு சிக்கலான வேறு 1080 1920 இப்படின்னு அடிக்கடி செஞ்சு எனக்கு ஃபைல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட். அதனால நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை வந்து இதை வந்து ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வைக்கலாம். சரியா? ப்ரீசெட்னு சொல்றது வந்து இதை செட் பண்ணி வைக்கலாம். அப்போ நமக்கு ஒன் கிளிக்ல ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ அந்த டிஜிட்டல் எஸ்எல்ஆர் அதெல்லாம் நம்ம ஒன் கிளிக்ல ஓப்பன் பண்ண தானே. ரைட். அதே மாதிரி எங்களுக்கு இந்த சைஸ் எல்லாம் செஞ்சுட்டு இடத்துல கஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுக்குறோம். சேவ் ப்ரீசெட். இந்த இடத்துல வந்து ப்ரீசெட்டுக்கு பேருன்னு கொடுக்கலாம். என்ன பேர்? யூடியூப். யூடியூப் ஷார்ட். யூடியூப் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம்.
உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் திஸ் சீக்வென்ஸ் சீக்வென்ஸ் யூஸ் ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ் ரைட். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைப் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்லாஷ் ஒன்று அடிபட்டுருச்சு எனக்கு கையால் எங்கேயோ ரைட். இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரைட். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க உங்களோட மெஷினில் கஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்து அதில் வந்து இது வந்து யூடியூப் அப்படின்றது கிரியேட் ஆகும். இப்போ நான் அடிக்கடி எனக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து ஏதாவது யூடியூப் ஷார்ட்டுக்கு பேர் என்ன கொடுப்போம், ஏதோ நம்ம பேர் நம்ம கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுக்குற நேரத்தில் தான் ஷார்ட் டைப்பில் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டைப் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். இந்த வீடியோட சைஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கீழே இருக்கும். இது வந்து ஒட்டோவா கிரியேட் ஆயிரும். ஓகேன்னு கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சைஸ் இருக்கு. எனக்கு இன்னொரு யூடியூப் ஷார்ட் ஒன்று செய்யணும்னா டக்குன்னு வரேன் நியூ சீக்வென்ஸ் இந்த இதில் யூடியூப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது யூடியூப் ஷார்ட். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு நான் பேரண்ட் எடுத்துட்டு ஏதோ நம்ம பேரண்ட் கொடுப்போம், கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுப்போம். நமக்கு இப்படி வந்து இப்போ ஷார்ட்ஸ் வந்து வேண்டிய அளவு கிரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஏதாவது சைஸ் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் சரியா, நமக்கு ஏதாவது சீக்வென்ஸ் சைஸ் ஒன்று நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் போயிட்டு சீக்வென்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான செட்டிங்ஸை செஞ்சுட்டு அதை வந்து ஒரு ப்ரீசெட்ஸாக எங்களுக்கு வந்து சேவ் பண்ணி எடுக்கலாம். சரியா, வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? ஹலோ ரைட். அப்போ இது ஹலோ கொஞ்சம் டைம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நான் வந்து யூடியூப் ஷார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு சைஸ் ஒன்று கொடுக்குறோம் தானே. இப்போ அந்த சைஸை கொடுத்து நான் வீடியோலாம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி முடிச்சதோட ஃபினிஷ் பண்ணதோட இப்போ நான் யூடியூப் ஷார்ட் அதே வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணணும் வேற எது இப்போ எஃபி ரீல் ஒன்று போடுறதுக்கு அப்போ அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணுறது யூடியூப் ஷார்ட்ஸ் அதோடய போடலாம். எஃபி ரீல்ஸ் எல்லாம் ஒரே சைஸ் தான். அதை தவிர நீங்க வேற சைஸ் இல்லை ஒன்று இல்லை செய்யணும். எஃபி இப்போ அப்படி வீடியோ செய்யணும். சைஸுக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ அதே வீடியோ வந்து ரீசைஸ் பண்ண இயலாது. சரியா, வேணா அந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து கொஞ்சம் வேண்டா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணலாம். பட் நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து தான் நீங்க அப்படின்னு சொன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எடிட் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் செட் பண்ற நேரத்துல அதுக்கேற்ற மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் அங்கிட்டீங்கன்னு மாறும். அந்த இப்ப யூடியூப் ஷார்ட்டுக்கு செய்யற வீடியோடையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன். சரியா, இப்ப இது வந்து யூடியூப் ஷார்ட்டோட சைஸ் இந்த இருக்குது யூடியூப் ஷார்ட். எனக்கு இது வந்து யூடியூப் ஷார்ட்டோட வீடியோ சைஸ் தான். இந்த ரீல்ஸ் எடுத்து போட இந்த யூடியூப் ஷார்ட் ஒன்று. இப்போ இதுல சைஸும் இந்த இந்த நார்மல் வீடியோட சைஸும் வந்து வித்தியாசம் டிஃப்ரெண்ட் தானே. இப்போ இந்த யூடியூப் ஷார்ட் வீடியோன்னு கூட நீங்க எடுத்துட்டு வந்து இதுக்கு போடுற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த வீடியோவில் கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கிறதுனால சிக்கல் இல்லை. பட் இதுக்கு நீங்க வேற வீடியோ எடுத்துட்டு வர நேரத்துல செட் ஃபில்டர்ஸ் தான் இந்த மாதிரி தான் காட்டும். அப்போ இந்த வீடியோ ரெண்டு பக்கமும் பிளாங்க் ஆயிடும். சரியா, அப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு போற நேரத்துல கொஞ்சம் அதை பார்த்து நம்ம அதை ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்றத வேற எடிட் பண்ணணும். ரைட், ஃபுல் வீடியோ செய்யறேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செட்டிங் பண்ணி செஞ்சுக்கிட்டு போகணும். இல்லைன்னு சொன்னா நம்மளோட வீடியோல சில சிக்கல்கள் வரலாம். இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு அதை ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்றேன், ஃபைலா அது ஒரு ஃபோன் கனெக்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணி இருக்கிறேன். நான் சேவ் பண்ணது போயிட்டு சேவ் ஆகுது, அது ப்ரொஜெக்ட் ஆயிட்டுன்னா அதை கிளிக் பண்ணா அது ப்ரீமியர் ப்ரோலுக்கே தான் வந்து ஓப்பன் ஆகுது. நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா வீடியோ சேவ் பண்றதுக்கு நமக்கு தேவையான வீடியோ செய்து முடிச்சுட்டு இப்போ இந்த வீடியோ நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டினேன். ஒரு டைம் லைன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் லைன்ல கிளிக் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்போர்ட் மீடியா அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ். மீடியான்னு கொடுத்ததுக்கு போல இந்த ஆப்ஷன் வரும். இதுல போயிட்டு இதுல சேஞ்ச் பண்ணுங்க H264 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, அதே போல இந்த இடத்துல அவுட்புட் நேம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கு அவுட்புட் நேம் இருக்கு தானே, அந்த ஃபைலுக்கு அவுட்புட் நேமை நீங்க கொடுத்துருங்க. சரியா, நான் சும்மா இந்த ஏன்ற ஃபோல்டருக்கு போட்டுறேன். சரியா, ஏதோ இந்த இடத்துல போடும். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அவுட்புட் நேம் ஏதாவது ஒரு பேர் சரியா கொடுத்து சேவ்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த செட்டிங்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா செட்டிங்ஸ் எல்லாம் காய்ச்சிருந்தேன். அப்போ இதுல போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, வீடியோஸ் அப்படின்றதுல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிட் ரேட்டை வந்து 10லே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டும் வேணும்னு சொன்னா வீடியோ ஆடியோ ரெண்டுக்கும் டிக்கை போட்டுருங்க. இந்த கிளிக் ரெண்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு
யூஸ் மேக்ஸிமம் ரெண்டு குவாலிட்டி அப்படின்றதுக்கு இந்த இடத்துல டிக்கை போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா சரி அவ்வளோதான். அவ்வளோதான் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து எங்கள் டெஸ்க்டாப்பில் என்ற ஃபோல்டருக்கும் இந்த பியூலுக்கும் தான் இந்த இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ரைட். கொஞ்சம் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸை கொஞ்சம் கடைசி துண்டை பாருங்க. ரைட்டா, 2வது கிளாஸ்ல உங்களுக்கு அதில் வந்து இந்த ரெக்கார்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி நான் முழுமையாக காய்ச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்மையான சொன்னால் சப்ஜெக்ட் ஃபுல்லாக காய்ச்சிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. ரைட். ஓகே, அப்போ நான் இதோட கிளாஸை நிறுத்துறேன். சரியா, உங்களோட இதை கொஞ்சம் நான் இன்னைக்கு செஞ்ச விடயங்களை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. மறுபடி 2 தடவை போல செய்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கு 7 PM. அண்ட் ஏதாவது சிக்கல்கள் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. ரைட், அது சப்ஜெக்டை வந்து நம்ம நாளைக்கு கதைப்போம். சரி, அப்போ நாளைக்கு நம்ம வந்து கட்டிங் வீடியோஸை கட் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். சரியா, அதே போல் நம்ம இஃபெக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க இருக்கு. அண்ட் நாளைக்கு அப்போ சந்திப்போம். அண்ட் இந்த சப்ஜெக்டை யூடியூப் இந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சீக்வன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, ஓகே தென் தேங்க்யூ, குட் நைட். Okay, bye.